இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி சகலவித நன்மைகளாலும் நிரப்பி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் பல மடங்கில் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், ஆமென். தேவன் செய்ய நினைத்தது அது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். கர்த்தர் என்ன செய்ய நினைச்சிருக்கிறாரோ நிச்சயமாகவே அவைகளை தேவன் செய்து முடிப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமென், அல்லேலூயா. காலை ஆராதனையில் நமக்கு வழக்கமாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மையமாக வைத்து தொடர்ச்சியாக வேதத்தை கவனிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். அப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் கவனிச்சோம்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப அந்த கிருபை நம்மை விட்டு என்ன செய்யாது, விலகாது. அந்த கிருபை என்பது அபிஷேகம் என்று பார்த்தோம். அபிஷேகம் என்பது ஆண்டவர் தான் அந்த அபிஷேகம் என்றும் கவனிச்சோம். ஆமென். முதல் வாரத்திலிருந்து நம்ம தொடர்ச்சியை கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்ப தேவன் நம்மை விட்டு விலகக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆமென். நம்மை விட்டு விலகக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். இப்ப சில மனிதர்கள் நம்மளோட கூட இருக்கிறது நமக்கு பாதிப்பு, நமக்கு இழப்பு, நமக்கு நஷ்டம், நமக்கு கஷ்டம், நமக்கு பாடு, நமக்கு உபத்திரம். ஆமென். யோசபாத்தோடு கூட அகசியாவோடு கூட யோசபாத் இருந்தார் இல்லையா? இந்த யோசபாத்தோடு கூட அகசியா வந்தார். அதனால அகசியாவுக்கு லாபமா நஷ்டமா? அகசியா யோசபாத்தோடு வந்ததுனால யோசபாத்துக்கு லாபமா நஷ்டமா? மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய. எசியோன் கேவேருக்கு கப்பல் போகாம கப்பல்களை கர்த்தர் உடைச்சு போடல, கர்த்தர் முறிச்சு போட்டாங்க. உடஞ்ச ஒட்ட வச்சிடலாம், முறிஞ்ச என்ன செய்ய முடியாது, ஒட்ட வைக்கவே முடியாது. மிகப்பெரிய ஒரு இழப்பு. எதனால? வேற எந்த மிஸ்டேக்கும் சொல்லல, ஒரே ஒரு கதை சொல்றாரு, நீ அகசியாவோடு கூடிக்கொண்டது நிமித்தம். அப்ப கூடக்கூடாத நபரோடு கூடாம இருந்தாலே நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகளை நாம் தவிர்த்திடலாம். ஆமென். இப்ப யோசபாத்து நஷ்டத்தை எப்படி தவிர்த்திருக்கலாம்? யோசபாத்து எப்படி இந்த இழப்பை தவிர்த்திருக்கலாம்? அகசியாவோடு கூடாம இருந்திருந்தா இந்த இழப்பை தவிர்த்திருக்கலாம் இல்லையா? நாம கூடனா என்ன உண்டாச்சு? மிகப்பெரிய இழப்பு உண்டாச்சு, மிகப்பெரிய இழப்பு உண்டாச்சு. சரியா? கூட சாதமா கூட பரவாயில்ல, சம்மதி ஆயிட்டோம். யாரு? யோசபாத்தும் அக குடும்பம் என்ன ஆயிப்போச்சு? சம்மந்தி குடும்பம், சம்பந்தம் கடந்தார்கள் பைபிள் சொல்லு இல்லையா? என்ன ஆயிட்டாங்க? சம்மந்தி ஆயிட்டாங்க. கர்த்தர் சுத்தமா ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டார். ஏன் ஆக்கி போட்டாரு? கூடக்கூடாத நபரோடு கூட, பக்கத்தை கைப்பிடிச்சோட, கூடக்கூடாத நபரோடு கூடாத நபரோடு கூடாம இருந்தாலே மிகப்பெரிய இழப்பை நீங்க தவிர்த்தரலாம். மிகப்பெரிய இழப்பை என்ன செய்யலாம்? தவிர்த்தலாம் இல்லையா? கூட வேண்டியவங்களோடு கூடிட்டீங்கன்னா இல்லாத ஆசீர்வாதங்களையும் பெற்றலாம். இப்போ யோராம் யோசபாத்தோட கூடணும் இல்லையா? யோராம் யோசபாத்தோட கூடணும். என்ன நடந்துச்சு? 7 நாளா கிடைக்காத தண்ணி அப்பதான் அவனுக்கு கிடைச்சிச்சு இல்லையா? அவ கிடைக்கவே கூடாதது எப்ப கிடைக்கும்? கூட வேண்டியவங்களோடு கூடனா கிடைக்கும் இல்லையா? அப்ப கூடுறதுல அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா? ஆபத்தும் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஆபத்து வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமான்னு நம்ம தான் முடிவெடுக்கணும். நம்ம தான் முடிவெடுக்கணும். நான் எங்க கூடனா எனக்கு ஆசீர்வாதமோ அங்க நான் கூடணும். எங்க கூடனா எனக்கு ஆபத்தோ அங்க கூடாத அளவுக்கு நான் தவிர்த்துட்டேன்னா எனக்கு வரக்கூடிய பாதிப்பை நான் என்ன செய்யலாம்? ஈஸியா தட்டி விடலாம். நான் ஆசீர்வாதமாகவே என்ன செய்யலாம்? இருக்கலாம். அப்ப நம்ம ஆசீர்வாதமாகவே இருக்க என்ன வழி? கூட வேண்டியவங்களோட கூடுங்க, கூடாத நபர்களோட என்ன செஞ்சிடாதீங்க, கூடாதீங்க. இதுல தெளிவாயிட்டீங்கன்னா 100% சக்சஸ். ஆனா இதுல நீங்க தெளிவாகாத பட்சத்துல நாங்க எவ்வளவுதான் போராடி விழுந்து ஜெபிச்சாலும், நான் சொல்ல தொண்டைகளிலே ஜெபிச்சாலும், என்னதான் அப்படி ஜெபிச்சாலும் உங்க பிரச்சனையை தடுக்கவே முடியாது. உங்க பிரச்சனையை தடுக்கவே முடியாது. அநேக இடத்துல பிசாசின் கடை சொல்லும். என்ன சொல்றேன்னா, இயேசுவின் நாமத்தை போல சொன்னாக்க அந்த சொல்லும், அவங்களே அமைதியா கேட்காங்க, நீங்க ஏன் என்ன துரத்துறோம்? நீங்க இதோட ஒரு கொடுமை என்னன்னா,
ஒரு ஒரு பிள்ளைக்கு துரத்திட்டு இருக்கிறேன், பழைய சர்ச், சின்ன சர்ச், பழைய சர்ச்சில் பிசாசு துரத்தி இருக்கிறேன். பிசாசனே அந்த பிள்ளை சொல்லுது, ஏய் இவங்க துரோகிங்க, இவங்களுக்கு போய் என்ன துரத்துறீங்க? பிசாசு சொல்லுது, இவங்க யாரு? இவங்க துரோகிக்க, இவங்களுக்கு போய் என்ன செய்யற? இவங்களுக்காக என்ன துரத்துறீங்க? எனக்கு ஒரு சிரிப்பு வருது, எனக்கு ஒரு சிரிப்பு வருது, ஒரு பக்கம் கோபம் வருது இல்லையா? ஒரு பக்கம் பிசாசே என்ன சொல்லுது? நடந்த சம்பவத்தை சொல்றேன். பழைய சர்ச்சில் நடந்த சம்பவம், ஒரு குடும்பத்துக்காக 3 நாளா போராடி இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் ஆகி வருது. 3ஆவது நாள் கடைசி சின்ன பிள்ளைக்கு ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது அது சொல்லுது, இவங்க யாருக்கு? இவங்க துரோகிங்க, இவங்களுக்காக என்ன செய்ய நீ? என்ன துரத்தன்னு. சரியா? அது சொன்னது 100% உண்மையா போயிடுச்சு. சரியா? சொன்னது 100% உண்மையா போயிடுச்சு. சரியா? அப்படி பிசாசுக்கே என்ன தெரியுது? அதுவே தெரியுது இவங்க யாரு. பிசாசு போனதாலதான் கெட்டவன் அவன் நினைச்சிருக்கோம் இல்லையா? அவன் கெட்டவனா இருக்கிறதால பிசாசே உள்ள போகுது. கெட்டவனா இருக்கிறதாலதான் பிசாசு உள்ள போனதா போச்சு. கெட்டவன், இது ஒரு அனுபவம் இல்லையா? இன்னொன்னு சொல்லப்பட, அவன் கெட்டவனா இருக்கிறதால பிசாசு என்ன செய்யுது? பிசாசே உள்ள போகும். ஆமே. அப்படி பிசாசுக்கே பிடிக்காத சில பேர் கூட என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும்? கூட வேண்டிய நபரோடு கூடாத நபரோடு எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிட்டுனா விஷத்தை தவிர்க்கிற மாதிரி அர்த்தம். இல்ல கூடாத நபர்களை கூட நீ விஷத்தை இல்லைன்னு போயிட சேர்க்கிறன்னு அர்த்தம். விஷத்தை சேர்க்கறியா விஷத்தை குறைக்கிறியான்றது நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்க கூடுகையை வச்சுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதும், கர்த்தர் கைவிடுறதும், கர்த்தர் உதறி தள்ளுறதும், கர்த்தர் உதாசனப்படுத்துறதும், கர்த்தர் உயர்த்துவதும் எதை வச்சிருக்கு? கூடுகிற நபரோடு இல்லையா? தானியலோடு 3 பேர் கூடினாங்க. என்ன ஆச்சு? நல்ல உயர்வு வந்துடுச்சு இல்லையா? தானியோடு சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ கூறினார்கள் இல்லையா? நேரம் மேக்ஸிமம் தவிர்க்கணும். ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லுவேன். அனனியா, மிசாவேல், ஆசிரியரை கேட்டா உங்களுக்கு வேற ஏதோ நான் எங்கேயும் சொல்ற மாதிரி ஆகும். அதனால அந்த பேரை சொல்லணும். சரியா? அதை தவிர்க்கணும். ஏன்னா அது எல்லாமே பாபிலோன் தேசத்திலே தெய்வத்தினுடைய பெயர்கள். யாருக்கு? சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பது அவருடைய தெய்வங்கள். அனனியா, மிசாவேல், ஆசிரியா இது அவருடைய ஒரிஜினல் பெயர். ஆமென். ஆமே. அப்ப அந்த 3 பேரும் தானியேல் கூட கூடினாங்க இல்லையா? என்ன ஆச்சு? அப்படி கர்த்தர் லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வச்சிட்டார் இல்லையா? லிஃப்ட் பண்ணி மேல கொண்டு வச்சாரு. அப்ப கூட வேண்டியரோடு கூடிட்டனா உயர்வு தானா கிடைக்கும், மேன்மை தானா கிடைக்கும், ஆசீர்வாதம் தானா கிடைக்கும் இல்லையா? மேன்மைகள் உயர்வு ஆசீர்வாதமும் தானா கிடைக்கும். கூட வேண்டிய நபரோட விட்டுட்டோன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் கூடுகையும் விட்டுறோம், கூட நபரையும் விட்டுறோம் இல்லையா? கூடுகிற நபரையும் விட்டுறோம், கூடுகையும் விட்டுறோம். ரெண்டுமே டேஞ்சர். யாரோட கூடணுமோ அவர்களையும் விட்டுட்டோம், எங்க கூடணுமோ அதையும் விட்டுட்டோம். கூடுகையும் விட்டுட்டோம், கூடுகிறவரையும் விட்டுட்டோம். மிகப்பெரிய ஆபத்தை நம்மளே சம்பாதிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய ஆபத்தை நம்மளே சம்பாதிச்சிருக்கிறோம். ரூத்தை பார்த்து போவா சொன்னா, இவர்களோட கூடவே இரு, இவங்க கூடவே இருந்தா. கடைசி என்ன செய்யலவன் எங்க போனாலும் அவனை விடவே இல்லை. அந்த ஒட்டனா பத்தியா அப்படி தூக்கி மேல வச்சுட்டான். ஆமே. அப்ப கூட வேண்டியவன் என்ன பண்ணிடு? கூடி. எங்க கூடாதோ அது கோடி ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆளை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடு. அதே ஒரு மிகப்பெரிய நன்மை கத்தை தீர்க்கமா சொல்றான். ஆனா கூடாத நபரோட கூடுகிற வரைக்கும் உன்னுடைய குறைச்சல்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் நீ தவிர்க்கவே முடியாது, நீ உதவவும் முடியாது, உனக்கு உதவி செய்யவும் கத்தால் முடியாது, உதவி செய்யவும் முன் வர கத்த மாட்டார் என்பதை இன்னைக்கு விளங்கிக் கொள்ளுங்க. ஆமென். அப்ப தேவன் நம்மளோடு என்ன செய்ய விரும்புகிறார்? இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை விட்டு விலக கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். அப்ப நிறைய ஜனங்கள் கூட இருக்கிறது நமக்கு ஆபத்து, ஆனா இவர் கூட இருக்கிறது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று தொடர்ந்து என்ன செய்ய வரும்? நம்ம அந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு வருகிறோம். ஆமென். தொடர்ந்து செய்யறோம். தேவன் நம்மளோடு கூட இருந்தா என்ன பெரிய மேன்மைகள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது என்று சொல்லி கடந்த நாட்களிலே பாதிப்பை கண்டு பயப்படாமல் இருக்கிறவனோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார் என்று கடந்த வாரத்திடம் கவனிச்சோம். யாரோட கர்த்தருக்கு விரும்புகிறார்? எல்லாரோடு கூட கர்த்தர் இருக்க விரும்பல. யாரை கண்டு? பாதிப்பை கண்டு பயப்படாம செயல்படுற பத்தியா அவர்களோட கூட தான் தேவன் இருக்க விரும்புகிறார் என்று சொல்லி கடந்த வந்த செய்தியை நம்ம கவனித்தோம் இல்லையா? தானியேலை பார்த்தோம், எஸ்தரை பார்த்தோம், மொர்தெகாயை பார்த்தோம். எல்லாம் நம்ம கவனிச்சோம். எப்படி பார்த்தோம்? அது பாதிப்புன்னு தெரிஞ்சோம். நம்ம என்ன செய்யவில்லை, அதை கண்டு நம்ம பின்வாங்கல, தொடர்ந்து என்ன செய்தாங்க? செயல்பட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா அது மிகப்பெரிய மேன்மை கொண்டு போய் கர்த்தர் வச்சோம் இல்லையா? அனனியா, மிசாவேல், ஆசரியாவுக்கு தெரியும். நான் சொல்ல 7 மடங்கு. அதுக்கு நான் சொன்னேன் 70 அடி உயர்த்தி என்ன பண்ணிட்டான்?
நெருப்பு அதிகமாக்கிட்டான். 70 அடி இல்ல, நீ 700 அடி உயர்த்தினாலும் நான் இப்படிதான் இருப்பேன், இந்த பாதிப்பை கண்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு யார் அந்த பாதிப்பை கண்டு பயப்படாமல் செயல்படுகிறார்களோ அவர்களோடு கூட தான் கர்த்தர் இருந்தார் இல்லையா? அவங்க பேசும்போது இருந்தாரா, உள்ள போட்டபோது இருந்தாரா? வெளியே பேசுறாங்களா, அப்பவா இருந்தாரு? நீ பேசாத வச்செல்லாம் கத்து இருக்க மாட்டான். உன் பேச்சின் படி நடக்கிறியான்னு பார்த்தா அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள யார் போயிட்டா? தேவன் உள்ள போயிட்டான் இல்லையா? 3 பேருக்கு நெருப்புக்குள்ள போட்டாங்க. யார் நாளதான போயிட்டா? ஆண்டவர் உள்ள போயிட்டான். யார்கிட்ட போனாரு? ஆபத்தை கண்டு பாதிப்பை கண்டு பயப்படாதவங்க போனதுனாலதான் கண்டு போனார தவிர அவன் பாதிப்பு கண்டு விலகி போயிருப்பானா கத்தல் சேர்க்க மாட்டாரு, போயிருக்க மாட்டான். தானியலுக்கு பார்த்தோம், ஜெபிச்சா என்ன போயிடும்? உயிர் போயிடும். போனா என்ன போயிடும்? உயிர் பண்ணாங்க. நான் சொல்றேன், ஜெபிச்சு உயிர் போகணும்னு சொல்றேன். ஜெபிக்காத இருக்கிறதும் செத்தது ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லிட்டார் தானியல். ஜெபிக்காம இருக்கிறது நான் செத்தத்துக்கு அடையாளம் நீட்டான். அப்ப யாருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லையோ அதெல்லாம் செத்த ஜீவியங்கள். அது என்ன ஜீவியம்? செத்து போன ஜீவியங்கள். பேர் இருக்குது இல்லையா? சரதா சபைக்கு உயிரோடு பேர் கொண்டு செத்தவனா இருக்கிறான் அப்படின்னு சரதா சபைக்கு சொன்னாரு, லவோதிக்கேயா சபைக்கு சொல்றாரு இல்லையா? அத போல இன்னைக்கு ஆவிக்குரிய விசுவாசி அப்படின்னு கையை தட்டிட்டு செத்து போன ஜீவன் இருக்க கூடாது. உண்மையிலே உயிருள்ள ஜீவியம் என்ன இருக்கும்? ஜெபம் இருக்கும் இல்லையா? இயேசுக்குள்ள உயிர் இருக்கிறவருக்கு என்ன இருந்துச்சு? ஜெபம் இருந்துச்சு. அப்போஸ்தலருக்குள்ள உயிர் இருக்கிறவருக்கு என்ன இருந்துச்சு? ஜெபம் இருந்துச்சு. அப்ப நமக்குள்ள உயிர் இருக்கிறவருக்கு ஜெபம் இருந்தாதான் நமக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஜீவன் இல்லைன்னா ஜெபம் இருக்காது, ஜெபம் இல்லைன்னா ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். ஒரு சரியான ஒரு ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம ஜீவியங்கள் செத்து போய் கிடக்குன்னு அர்த்தம். நம்ம ஜீவியங்கள் செத்து போய் கிடக்குதுன்னு அர்த்தம். சரியான ஜெப ஜீவியம் இருக்கணும். ஏதோ காலையில இருந்து நான் தோத்திரம் நைட் அந்த ஜெபம் இல்லை. அந்த ஜெபம் இல்ல, அந்த பேர் தோத்திரம் பேய் வரவ காத்து நோய் வரவ காத்து சொல்லிட்டு ஆமென்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த ஜெபம்லாம் இல்லை. சரியான ஒரு ஆவிக்குரிய ஜெபம், சரியான ஜெப வாழ்க்கை இல்லைன்னா உன் ஜீவியம் செத்து போய் கிடக்குன்னு அர்த்தம். சரியான ஜெபம் இல்லைன்னா. ஆனா தானியேல் சொன்னாரு, நான் சாகிறத ஒண்ணுதான், நான் ஜெபிக்காம இருக்கிறதும் 2 ஒண்ணுதான். அதெல்லாம் ஒண்ணு, ஜெபிச்சா சாகவும் நீ நினைக்கிற, ஜெபிச்சாதான் உயிர் பழம் நான் நினைக்கிறேன். எது நடந்துச்சு? ஜெபிச்சான், ஆபத்தை கண்டு பயப்படாம ஜெபிச்சான், கட்டாம உயிர் வாழ வச்சா, அவனை உயர்த்தி வச்சான். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆபத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஆபத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஐயோ பாசிங்க அது வந்துடும் இது வந்துடும், ஒன்னும் வராது. வரும்னு நினைச்சா வரும். யோபு கண்ண சொல்லுவா, நான் பயந்த காரியம் ஏன் வந்துச்சு? அது வந்துருமா, இது வந்துருமா, இது வந்துருமா, வந்துரும், அவ்வளவுதான் இல்லையா? வராதுன்னு சொல்ல அவ்வளவுதான், வராது. உன் வார்த்தையை கதை கடன் பண்ண இல்லையா? எனக்கு அடிக்கடி வருவேன் என்னன்னாக்க, ரட்சிக்கப்படாதவன் 100க்கு அதிபதி இல்லையா? ரட்சிக்கவே படாதவன் 100க்கு அதிபதி. அவன் என்ன சொன்னா, ஐயா இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வழக்க சுகமாவான்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்தா, உன் விசுவாசத்தை உனக்கு நான் சொல்ல, ரட்சிக்கப்படாத விசுவாசத்தை கத்த கனம் பண்ணுவாருன்னா ரட்சிக்கப்பட்ட நம்ம விசுவாசத்தை கனம் பண்ண மாட்டாரா? ரட்சிக்கப்படாத விசுவாசத்தை கத்த கனம் பண்ணுவாருன்னா ரட்சிக்கப்பட நம்ம விசுவாசத்தை கனம் பண்ண மாட்டாரா? கனம் பண்ணுவார். விசுவாசம் இருந்தா தானே கனம் பண்ண. அப்ப விசுவாசத்தை கிரியில வரணும்ல. விசுவாசம் இருந்தா அது என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படி சொல்லணும்ல. ஒரு பலவீனம் வந்துச்சு அப்படின்னு இல்லையா? நான் சொல்லுவேன், பலவீனம் நான் இருக்க வயிறுனா ஒரு மாதிரி வயிற்று ஒரே குத்துவேன். என்ன சும்மா இது பண்ண, சும்மா இருந்தோம் வயிற்ற பார்த்து செய்வேன். உண்மையாதான் சொல்றேன், ஓய் ஒரு குத்து குத்தும் வயிற்ற என்ன சும்மா அமைதியா இருந்தோம் இல்லையா? ஏசு காத்த பார்த்து என்ன சொன்னாரு? அமைதியா இருந்தா இல்லையா? அமைதி ஆச்சா? வயிறு பார்த்து சொல்லுவீங்களா நீங்க? வயிறு வலி என்ன சொல்லி ஓய் ஒரு குத்து குத்தி சும்மா என்ன வலிக்கிற அமைதியா சொல்லுவீங்களா? நல்லது வழி சொல்லி பார்த்தா நீங்க பெட்ரோல் பேசுறாங்க. நான் சொல்றதை செஞ்சு பாரு, அப்பதான் சுகம் ஆகும். சரியா? குத்தது எது? வயிறு இல்ல, வயிற்று கிண்டுது பத்தியா? அதுக்கு கூட அடி. ஆமே. வயிற்று வலி நினைக்கிற, சாதாரண வலி நினைக்கிற இல்லையா? மேற்படியா உன தடுக்கிறதுக்காக உள்ள வழியை கொண்டு வரான். சரியா? ஓய்வு என்ன வலிக்கிற, சும்மா இருன்னு சொல்லி குத்து பாரு, வயிறு வலி சரியா போயிடும். நான் ஒரு மாதிரியை பாக்குறீங்க, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, எனக்கு சுகமாகுங்க, எனக்கு ஒண்ணு சுகமாகாதான். எங்களுக்கு படி பண்ணுங்க, எனக்கு படி பண்ணுங்க, எனக்கு மட்டும் காட்டுகிறீங்களா? அப்ப 500 ரூபாய்க்கு போன் பண்றேன், நீங்க வாங்க. சரியா? நான் சொல்றேன், உண்மை அதுதான். அதுக்கு பின்னாடிக்கிற ஆவியை பிடிக்கணும் ஒரு பிடி. ஆமே. நம்ம பலவீனங்களுக்கு பின்னால ஒரு ஆவி கிரியை செஞ்சுட்டே இருக்கும். நம்ம பலவீனங்களுக்கு பின்னாடி நம்ம பிரச்சனைகள் ஒரு ஆள் என்ன பண்ணிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்க சொல்ற, நீ ஆளை பார்த்தலாம் நீ சுருண்டு விழுந்துக்கலாம் இல்லையா? ஆளை பக்கத்து ஆவியை பாரு, ஓய் ஒரு குத்து குத்து சரியா போயிடும். ஆமே. அதை செய்யுங்க, ஜோக்கு சொல்ல, அதுதான் உண்மை, அதான் ரீசன். தலைவலி வரத கையை வச்சு ஏசு கையை எடுன்னு சொல்லி பாரு. கையை வச்சு
உடனே 3 தைல மாட்டை தேடாது. உடனே 3 தைல மாட்டில் உடனே மாத்திரை உடனே பேராசிட்டமால் எங்க இருக்கு தேடு இல்லையா, உடனே பேராசிட்டமால் எங்க இருக்கு தேடு. உடனே அது போட்டு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, இதான் உள்ள நல்லா இருந்தாலும் வெளியே நல்லா வரதுக்கு உடனே எங்க போனோம், டாக்டர் கிட்ட போனோம். அவர் எழுது ஒரு 50 ரூபா ஒரு 500 ரூபாய்க்கு மாத்திரை. அப்பதான் நமக்கு ஆவி அடங்குது. டாக்டர் கிட்ட போய் 500 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகுது, ஆவி அடங்குது. ஓய்வு குத்தி பாரு, என்ன தலைவலிகள் போடலாத ஆவின்னு அடிச்சு பாரு, அதோட காணாம ஓடி போயிடும். ஆமே. ஒவ்வொரு விளைவினங்களுக்கு பிறகு என்ன இருக்குன்னா ஒரு சத்துருவின் தாக்கம் இருக்குது, ஒரு சத்துருடைய தாக்கம் இருக்குது. எப்படி ஜெயிக்கணும், அதை மேற்கொண்டுதான் ஜெயிக்கணும். ஆபத்துக்கு என்ன பண்ணிடாத, பாதிப்புக்கு பயந்துடாத. அதுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு, அடிச்சு ஜெயிச்சுட்டா கதை முடிஞ்சு போச்சு. ஆமே. நீ அடிச்சு ஜெயிக்கலாம், அது உன்ன ஜெயிச்சிடும். அடிச்சு ஜெயிக்கலாம், உன்ன ஜெயிச்சிடும். நான் சொல்றேன், ஜெபிச்சிருக்கும் போது அநேக அசுத்தங்கள் அங்க வெளியில போய் நிக்குது. எங்கன்னு கேட்காதீங்க சரியா, வெளியில போய் நிக்குது. நின்னுக்கிறது சரியா, அவங்க வெளியே வரட்டும், அவங்க வெளியே வரட்டும், அதனால வெளியே உட்காந்துறாங்க அப்படி சொல்லுது. என்ன சொல்லுது, அவங்க வெளியே. இப்ப நான் சொல்றேன், எங்க ஜெபத்தை கேட்ட என்ன பண்ணுறது, வெளியில ஓடுது இல்லையா. இப்ப அதை நீ அப்படி துரத்துல உன்ன பண்ண என்ன ஆகணும், வெளியே ஓடணும்ல. அவங்க வெளியே வரட்டா பாத்துறேன்னா என்ன ஆகும், நான் அவனும் பயங்கர ஃப்ரெண்டா இருக்கிறோம், நீ என்ன துரத்துற அப்படின்னு அது என்ன செய்யறோம், அவங்களே என்ன துரத்துற, நீ என்ன துரத்துற அப்படி சொல்லி நிறைய பேய் சொல்லி கிடக்கு சரியா. அதனால பேய்க்கு இடம் கொடுக்காம நீ பாத்துக்கணும். உண்மையை சொல்றேன், ஏதோ ஜோக்கு சொல்லல, நடக்கிற சம்பவத்தை சொல்றேன். அது நடந்த சம்பவத்தை உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆமே. அவர் என்ன பாக்குது, வெளியில வரட்டும், இப்படியே சொல்லு, வெளியில வரட்டும் அப்படி சொல்லுது சரியா. நான் சொன்னேன், வெளியில வந்தாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். நீ கூட்டு போயிடாது என்ன பண்ண, நான் அவனுக்கு சொல்லி வெளியே அனுப்பிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ணாத, சரி வாங்க ஐயா வாஜர் ஐயா என்ன பண்ணிடாது, போகும்போது கூட்டு தனியா கஷ்டமா இருக்கு, நீயும் கூட வாண்டு அப்படி கூட்டு போயிடாத. நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு சரியா. இப்படிதான் நிறைய காலம் நடந்துட்டு இருக்குது. இங்க வெளியே போதும், அங்க உள்ள வந்து போயிட்டே இருக்குது, வேற ஒண்ணும் பண்றதுக்கு. ஆமே. அப்ப நம்ம விளங்கிக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்க விரும்புகிறான். அப்ப எப்படி யாரோட கூட தேவன் இருக்க விரும்புகிறான், எனக்கு அதே சமத்துல இருக்க. ரெண்டாவது எதிர்ப்பாளர்களை மீறி, எதிர்ப்பை மீறி செயல்படுறவர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறான். எதிர்ப்பை மீறி செயல்படுகிறவர்களோடு கர்த்தர் இருக்க விரும்புகிறார். கடந்த வாரம் பார்த்தது என்ன, பாதிப்பை கண்டு பயப்படாம செயல்படுறவர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். இந்த வாரம் கவனிக்கிறது என்ன, எதிர்ப்பை மீறி செயல்படுகிற நபர்களோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, இதுக்கு என்ன சொன்ன, போன வாரத்துக்கு முன்னாடி வர சொன்னேன். இதுக்கு என்ன சொன்ன, தண்ணீர் அப்படின்றது என்ன சொன்ன, தடைகள் அப்படின்னு சொன்ன இல்லையா. அடுத்த வார்த்தை போன வாரம் அக்கனின்னு சொல்லும் போது பாதிப்புன்னு சொன்னேன். இதுக்கு 2 பட்ட வார்த்தை, இடைப்பட்ட வார்த்தை தான் இன்னைக்கு கவனிக்க போறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது உன் மேல் புரளுவது இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா. தண்ணீர் அன்னத்துல தண்ணி தானே இருக்கும், ஆறுனா தண்ணி இருக்கதானே செய்யும். இப்ப ஏன் முதல்ல தண்ணீரை சொல்லி திரும்ப ஆறு ஏன் சொல்றாரு, அதை பத்தி கவனிக்கணும். ஆமே. தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன் இல்லையா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மை புரளுவது இல்லை. ஆறுனா என்ன இருக்கும், தண்ணி தானே. அதான் முதல்ல சொல்லிட்டீங்களா, தண்ணியை கடக்கும் போது உங்களோட இருப்பேன். அப்புறம் திரும்ப ஆறுகளை ஏன் போய் எழுதணும், எந்த அவசியம் இல்லை தானே. தண்ணீரை கடக்கும் போது உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சா. இப்ப 6 நாள தண்ணி இருக்க தானே செய்ய போகுது. ஆனா 2வது என்ன எழுதுறாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன் மேல புரளுவது இல்லைன்னு எழுதுறாருல்ல. அப்ப அந்த தண்ணிக்கு அந்த ஆறுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. தண்ணிக்கும் ஆறுக்கு இருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப தண்ணி என்பது என்ன, சாதாரண வருகிற தடைகள், சாதாரண வருகிற தடைகள். அந்த தடை எப்படி இருக்கும், சிம்பிளா இருக்கும், ரொம்ப சும்மா தடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்ப நடந்து போறோம் இல்லையா, ஒரு சின்ன கல்லு தடுக்க இல்லையா, ஒரு சின்ன கல்லு நம்ம கல்லு நம்ம கால் மேல கீழே விட இல்லையா, நம்ம நடந்து வாசப்படியில் அப்படி தடி விழுப்பட இல்லையா. அந்த தடைகள் என்பது ஸ்மார்ட் சின்ன சின்ன காரியங்கள் இல்லையா. ஆனா ஆறுகள் என்பது பெரிய ஒரு எதிர்ப்பு, பெரிய ஒரு எதிர்ப்பு. யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த யோர்தானை பத்தி அதை சொல்லும் போது அங்க யோசுவா சொல்ற காரியத்தை நீங்க கவனிக்க முடியும். என்ன, அறுப்பு காலத்துல இந்த யோர்தான் எப்படி போகும், யோர்தா அது 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால், ஆண்டவராகிய பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு என்ன செய்யும், போகும் இல்லையா.
கரை புரண்டு என்ன செய்ய போகும். அதான் சொல்றாரு. அப்ப கரை அப்ப நிறைய ஒரு பிரவா அந்த எப்படி வருது, அது கரை புரண்டு என்ன செய்யுது போகுது. அது யோர்தான் பிரவாகித்து என்ன செய்யும் வருகிறது அப்படின்னு ஒரு வசனம். சரியா? யோர்தான் எப்படி வரும், பிரவாகித்து வரும். கரை புரண்டு என்ன செய்யும் அறுப்பு காலத்துல அது எப்படி போகும், கரை புரண்டு போகும். அப்ப அந்த தண்ணி என்பது சாதாரணம். இது என்ன, கரை புரளக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு. அப்ப எதிர்ப்புகளை மீறி எதிர்ப்புகளை தாண்டி ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்படுகிற நபராக இருந்தா கர்த்தர் நம்மளோடு கூட தேவன் இருப்பான். ஆமென். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில புரளுவது இல்லை. ஆறுகளை கடக்கும் போது நம்மோட மேல புரளுவது இல்லை. ஆறு என்பது என்ன, எதிர்ப்பின் அடையாளம். ஆறு என்பது எதிர்ப்பின் அடையாளம். தண்ணி என்பது தடையின் அடையாளம். அக்கினி என்பது பாதிப்பின் அடையாளம். ஆறுகள் என்பது எதிர்ப்பின் அடையாளம். அப்ப நமக்கு எதிர்ப்புகள் வருமா, நமக்கு எதிர்ப்புகள் வருமா, நம்ம செய்யும் போது ஒரு எதிர்ப்பு வருமா, ஒரு தடை வருமா? நான் சொல்றது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டது. சரியா? ஆவிக்குரிய சம்பந்தம். அதனால ஊரில் விட சொல்றாங்க நான் எதிர்ப்பு தான் செயல்படுவோன்னு. வீட்டுக்காக்கு இது பொருந்தாது. நான் சொல்றது ஆவிக்குரிய காரியத்துக்கு. சரியா? அவன் நீங்க போனீங்க தான் சொல்லி அனுப்பிச்சாங்க, உங்க பாடி வீட்டில் நடக்க ஆரம்பிச்சு அது சண்டை எங்கிட்ட வந்துடக்கூடாது. அதனால நான் சொல்லுகிறது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட காரியங்கள். ஆமென். அப்ப ஆவிக்குரிய காரியத்துல எதிர்ப்பு செய்யப்படும் போது நமக்கு எதிர்ப்புகள் தாராளமாய் வரும், ஏராளமாய் வரும். அந்த எதிர்ப்புகளை தாண்டி அந்த எதிர்ப்புகளை தாண்ட வேண்டும், அந்த எதிர்ப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களோடு யார் பிரயாசப்படுகிறார்களோ, யார் செயல்படுகிறார்களோ அவர்களோட கூட தான் தேவன் இருக்க விரும்புகிறார். அப்படி செயல்படுகிறதை கர்த்தர் பார்த்தால்தான் அவர்களிடத்தில் ஆண்டவர் வருகிறதை இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். ஆமென். ஆமென். அப்ப எதிர்ப்புகளை மீறி நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். எதிர்ப்புகளை மீறி செயல்பட்டாதான், எதிர்ப்புகளை தாண்டி செயல்பட்டாதான் ஒண்ணு ஆண்டவர் நம்ம இடத்துல வருவார், இல்ல நம்ம ஆண்டவர் இடத்துக்கு நம்மை கொண்டு போவார். ஒண்ணு ஆண்டவர் இடத்துக்கு நீங்க போனாலும் சரி, இல்ல நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் வரணும்னு சொன்னாலும் எதை கண்டு நின்றக்கூடாது, எதிர்ப்புகளை கண்டு தடுக்கப்பட்டுடக்கூடாது. எதிர்ப்புகளை மீறி செயல்பட வேண்டும். எதிர்ப்புகளை மீறி செயல்பட வேண்டும். இப்ப ஆலயத்துக்கு வரீங்கன்னா சாதாரணமா திறந்த வாசல் விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டு போயிட்டு சொல்லி விடாது. எப்படியெல்லாம் உங்களை தடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் தடுப்பதற்கு சத்துரு முயற்சிகள் எடுக்கும். நம்ம மாம்சம் முயற்சி எடுக்கும். உலக வல்லமைகள் முயற்சி எடுக்கும். உலக வல்லமைகள் முயற்சி எடுக்கும். எதுக்கு நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு தடை. சாதாரணமா உங்களை எல்லாம் ரெடி பண்ணி விட்டு உங்களை வண்டியில உட்கார வச்சு போயிட்டு வாங்க அப்படி அனுப்பி விடாது, போயிட்டு வாங்க சொல்லி வழி அனுப்பி விடாது. மலர் தூவி என்ன பண்ணாது, உன்னை வழி அனுப்பி விடாது. சர்ச்சைக்கு போகணும்னு நினைக்கும் போது பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், பலவிதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி செயல்படுற பத்தியா அவர்களோடு தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். கர்த்தர் யாரோட கூட இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா தடை அந்த எதிர்ப்புகளை மீறி அவங்க செயல்படுவாங்க. நீங்க கர்த்தரோடு இருக்கிறது உண்மைன்னா கட்டாயமா எதிர்ப்புகளை கண்டு நம்ம பின்வாங்க மாட்டோம். எதிர்ப்புகளை தாண்டி செயல்பட என்ன செய்வோம், முயற்சிக்குவோம். யார் தேவனோடு கூட இருக்கிறாங்களோ, இல்ல ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க செயல்பாடு இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதை தாண்டி செயல்படும். எதிர்ப்பை கண்டு பின்வாங்காது. எதிர்ப்பை கண்டு பின்வாங்காது. எத்தனை காரியம் நீங்க தொடங்கினது இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆவிக்குரிய காரியத்தில். இதுவரைக்கும் நீங்க தொடங்கினது ஆவிக்குரிய காரியத்துல நீங்க ஆரம்பத்துல ஒரு வருடம் இருக்கலாம், 2 வருடம் இருக்கலாம், 4 வருடம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். நாங்க ஆரம்பத்துல இந்த காரியத்தை தொடங்கணும், இதுவரைக்கும் நாங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்றது எத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதை நீங்க பார்க்கிறீர்கள். நான் சொல்றது புரியல இல்லையா? நான் சொல்றது புரியுதா? என்ன சொல்றேன்? இப்ப நீங்க ஒரு கதை செய்யறீங்க, விளக்கமா சொல்றேன். சரியா? விளக்க சொல்றேன். இப்போ ஒரு ஆரம்பத்துல வாரத்துல ஒரு நாளைக்கு ஊழியத்துக்கு போக தொடங்குறீங்க அப்படி வச்சுக்கோங்க இல்லையா? வாரத்துல ஒரு நாளைக்கு ஊழியத்துக்கு போக தொடங்குறீங்க. யாராவது ஒரு வீட்டை பார்த்து சந்திச்சு ஒரு ஜோம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. இந்த 5 வருஷம் தோராயம் எடுத்துக்கோங்களேன். இந்த 5 வருஷமா இதை கண்டினியூவா பண்றாங்க எவ்வளவு பேர்? நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு குடும்பம் என்ன செய்யணும், நம்ம சந்திச்சு ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சு நீங்க ஆரம்பிச்சிருப்போமா? ஆரம்பிச்சது இந்த வரைக்கும் நாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சோம், இது வரைக்கும் நாங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், செய்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இங்க வந்திருக்கிறவங்க எவ்வளவு பேர்? சரி, இப்ப போகாம நின்றுப்பல்ல, எதனால நீங்க போகாம நின்னீங்க?
இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்கல்ல. ஒண்ணு போறதுனால அங்க பிரச்சனையா இருக்கணும், இல்ல போறதுனால இங்க பிரச்சனையா இருக்கணும் இல்லையா? இப்ப இத பார்த்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நான் சொல்ல விளங்குதுங்களா? விளங்கும் சரியா? இப்ப ஆரம்பிச்ச நீங்க, தொடங்கின நீங்கள் எவ்வளவு பேர் தொடங்குகிறீர்கள்? நான் தொடங்கினேன் எனிபடி ஏதோ ஒரு காரியம், நான் சொல்றது ஒருவேளை நான் காலையில் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆரம்பிச்சிருப்பீங்களா? எத்தனை பேர் இதுவரைக்கும் நீங்க என்னைக்கு ஆரம்பிச்சீங்களோ அதுல இருந்து இதுவரைக்கும் கண்டினியூவா ஜெபிச்சே வரீங்க? ஒரு இரவு ஜெபம், நாங்க நைட் என்ன செய்யறோம், நைட்ல ஜாமம் காத்து 1 மணி நேரம் என்ன செய்யறேன், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? ஜெபிக்க ஆரம்பிச்ச நீங்கள் எவ்வளவு பேர் தொடர்ந்து இதுவரைக்கும் ஜெபிச்சுட்டே வரீங்க? வேலைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் எனிபடி இல்லையா? அப்ப ஒரு காரியத்தை செய்வதற்கு சத்து என்ன செய்யாதுன்னா சாதாரணமா விட்டு விடாது. சாதாரணமா விட்டு விடாது. தேவனோடு ஒரு மனிதன் இருந்தது உண்மைன்னா, இல்ல தேவன் ஒரு மனிதனோடு இருக்குன்னு விரும்பினது உண்மைன்னா, எதிர்ப்புகளை தாண்டி நீ செயல்படாம கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றோ, இல்ல நீ தேவனோடு இருந்தாய் என்றோ அர்த்தம் இல்லை என்பதை இன்னைக்கு வேதத்தின் ஆதாரத்திலே விளங்கிக் கொள்ளுங்கள். வேதத்தின் ஆதாரத்திலே புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறார்? எதிர்ப்புகளை தாண்டி செயல்படுகிற ஒரு நபரோடு தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். என் சொந்த கற்பனை கர்த்தல்ல, வேதத்தின் ஆதாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த மத்தேயு 14ல நடக்கிற சம்பவத்தை நம்ம சுட்டி காட்டும் போது உங்களுக்கு அது அழகா விளங்கிக்கும், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 24வது வசனம் 23வது வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கணும். ஆண்டவராக இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையா இயேசு இருந்தார். அதற்குள்ளாக படகு நடு கடலிலே சேர்ந்தது. என்ன காற்றுங்க? எதிர்காற்றா இருந்தபடியால். அந்த ஒரு வார்த்தை நமக்கு என்ன காற்றது? எதிர் காற்று. பாட்டுல பழகிடும் இல்லையா? கை வச்சுக்கோங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு காத்து அடிக்குது. மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு காத்து அடிக்குது. என்ன காற்று அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்க அளவுக்கு இது என்ன காற்று? பெருங்காற்று. சரியா? மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு காற்றை பத்தி ஆண்டவர் எழுதுகிறார். என்ன காற்று? அப்பொழுது அது முடிக்கிற வசதி சேர்ந்து வாசி, அப்பதான் காரியம் முழுசா வரும். நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அனுப்பிவிட்டு தன் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த இது என்ன காற்று? மத்தேயு வாசம் அது என்ன காற்று? மத்தேயு 8ல என்ன காற்று? மத்தேயு 8ல என்ன காற்று? பெருங்காற்று இல்லையா? பெருங்காற்று ஒரு வேகமா ஒரு காற்று இல்லையா? அது எந்த பக்கம் வேணாலும், இந்த வேகமா அடிக்கிற காத்து எந்த பக்கம் வேணாலும் என்ன செய்யலாம்? ஒருவேளை பின்னாடி இருந்து முன்னாடி அடிக்கலாம், இல்ல சைடு ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு அடிக்கலாம், இல்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்ல அடிக்கலாம், இல்ல ஃப்ரண்ட்ல இருந்து பேக் அடிக்கலாம் இல்லையா? ஆனா என்ன காத்து? பெருங்காற்று. ஒரே ஒரு காத்து, அது எந்த சைடுல இருந்து வேணாலும் அடிக்கலாம் இல்லையா? இது ஒரு காற்று. ரெண்டாவது மாற்றம் என்ன சொல்றாரு? சுழல் காற்றுன்றார். சுழல் காற்று என்ன அர்த்தம்? அந்த அந்த படகை சுத்தி என்ன செய்யுது? அதை சுத்திவே என்ன இருக்குது? சுழல் காற்று. அப்படிதானே? நீங்க மத்திய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு காத்து அப்படியே அப்படி சுழண்டு போகும் இல்லையா? நம்மளை பார்த்து அப்படியே ஓரமா ஒதுக்கும் இல்லையா? இப்படிதான் டாக்டர் எடுத்துட்டு சொல்லிக்கும் இல்லையா? இல்ல அப்படி ஒரு காத்து அப்படி சொல்லணும் தானே? அதை பார்த்தோட என்ன செய்வோம்? முடிய பேப்பர் எடுத்து 2 இடுப்பு சொல்லும் பக்கம் தான், இல்ல செருப்பு மரம் தான் பக்கத்தை எடுத்து வச்சுக்கோ. ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல. இல்ல ஏன் அது என்ன காட்டுறது? சுழல் காற்று என்ன செய்யும்? அதையே சுற்றி சுற்றி நம்ம எந்த பக்கம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. முதல்ல என்ன காற்று? பெருங்காற்று. அது என்ன செய்யும்? ஏதோ ஒரு சைடுல இருந்து ஒரு சைடுக்கு நேரம் தாக்கும் இல்லையா? ஏன்னா சொல்ற சம்பந்த பிள்ளைங்கன்னா தான் அந்த காத்துல உங்களுக்கு விளக்க முடியாது. நான் சொல்ல போறேன். சரியா சொல்ற காரியத்தை உங்களுக்கு நான் விளக்க முடியும்.
மத்திய 8ல சொல்றாரு ஒரு பெருங்காற்றுன்றார். அது எந்த சைடுல வேணாலும் என்ன செய்யலாம், அடிக்கலாம் இல்லையா? நம்ம போற வேலை அடிக்கலாமா? இப்ப நம்ம போற போக்குல நம்ம பின்னாடி அந்த காத்து அடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பெருங்காற்றுன்னு சொல்றாரு, அது எப்படி வேணாலும் அடிக்கலாம். இது இரண்டாவது கடை என்ன காற்று, சுழல் காற்றுன்றார். அப்ப என்ன செய்யும், அவன் எந்த பக்கம் என்ன செய்ய முடியாது. பெருங்காற்று அந்த காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு நேர் என்ன பண்ணி இருக்கலாம், அவன் வேகமா போலாம் இல்லையா? இப்ப காத்து கிழக்கு பக்கம் அடிக்கணும் வச்சுக்கோங்க, கிழக்கு பக்கம் எப்படி போகலாம், ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கணும், ரொம்ப ஈஸியா போகணும் சரியா? இந்த 2 மாசம் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். எந்த மாசம், சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு இந்த ஆனி மாசம் ஆடி அவன் இந்த 3 மாசத்துல காத்து எப்படி எல்லாம் அடிக்கின்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா? சைக்கிள் ஓட்டுறவங்க நான் சொல்றேன், அவங்களுக்கு தான் கேட்டா தெரியும் சரியா? வண்டி ஓட்டுறவங்க ஓரளவுக்கு தெரியும், கார்ல போனது தெரியாது, 2 வீலர்ல போனது ஓரளவுக்கு என்ன செய்ய காத்து தெரியும், சைக்கிள் போனா இன்னும் தெரியும். காத்து எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போனா மெரிக்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியா போயிட்டே இருக்கலாம். இந்த பெருங்காற்று என்பது என்ன, நம்ம போகிற திசையை கூட நோக்கி என்ன செய்யலாம், அந்த காற்று வீசலாம். நம்ம போகிற திசையை நோக்கி கூட அந்த பெருங்காற்று என்ன செய்யலாம், புரியுது நான் சொல்றது? இப்ப நான் சொல்றேன், இப்படி போறேன்னா அந்த காத்து அடிக்குதுன்னா எப்படி போகும், ரொம்ப வேகமா கூட போகலாம் தானே? இது பெருங்காற்று இல்லையா? அது என்ன காற்று, சுழல் காற்று. அந்த சுழல் காற்று என்ன செய்யும், வேற எங்குமே அந்த படகு என்ன செய்ய முடியாது, எந்த பக்கமே போக முடியாது இல்லையா? எந்த பக்கமே போக முடியாது. மூணாவது என்ன காற்று, அதான் மத்தேயு 14 சொல்றாரு, எதிர்காற்றா இருந்தபடியா சரியா? ஏதோ ஒரு காத்து எழுதுறாதீங்க, ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஏன் ஆண்டவருக்கு எதிர்காற்றுன்றாரு அப்படின்னா, இவன் முன்னேறிதான் போக முடியாதே தவிர இவன் என்ன செய்ய முடியும், பின்னாடி ஈஸியா வர முடியும். அந்த காற்று எப்படி அடிக்குது, எதிர்த்து அடிக்கிறதுனால அதை தாண்டி என்ன செய்ய முடியல, அதோட போராடி மேற்கொண்டு முன்னாடி போக முடியல. எப்படி போகலாம், பின்னாடி என்ன செய்யலாம். இப்ப சீசன் எங்க போறாங்க, அக்கறைக்கு போக ஆண்டவர் துரிதப்படுத்துறாரு. சீசன் படகு ஏறிட்டாங்க, வேகமா என்ன செய்யறாங்க, பயணிச்சுட்டு போறாங்க. சாயங்காலத்துல படகு நடுக்கடலுக்கு போயிடுச்சு. இப்ப காத்து என்ன காத்து அடிக்குது, சுழல் காற்று அல்ல, பெருங்காற்று அல்ல, என்ன காற்று, எதிர்காற்று அடிக்குது. இப்ப என்னதான் செய்ய முடியாது, முன்னேறிதான் போக முடியாத தவிர இப்ப ரொம்ப காத்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், ரொம்ப போராட்டமா இருக்கு, நம்ம என்ன செய்யலாம், சரி நம்ம நேரம் எங்க போயிடலாம், ஆண்டவர் மேல தான் இருக்காரு. இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, மலையில இருக்காருல்ல, எங்க போயிடலாம், சரி நேரா ஆண்டவர்கிட்ட போயிடலாம். அவர் என்ன பண்ணாத காத்து என்ன செய்யாது, நம்மள தாக்காதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பின்னாடி போகலாம் தானே? இந்த பின்னாடி மட்டும் போயினாலும் இயேசு கிட்டையே சேர்த்திருக்க மாட்டார். பின்மாற்றக்காரனை போல தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குற யாருமே கிடையாது இல்லையா? பின்மாற்றக்காரனை போல தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறவன் யாருமே கிடையாது. அதான் எபிரேயர் வாசகம் சொல்லுவாங்க, நாங்க முன்னேறுவதற்கு ஈடேறி விசுவாசம் இருப்போமே ஒழிய பின்னேகி போறவன் நாசம் அடைவான் பைபிள் சொல்லுது இல்லையா? பின்வாங்கி போவேனாகி நீ நாசம் அடைவாய் அப்படி பைபிள் சொல்லுது. எபிரேயர் 3ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம், எபிரேயர்ல பாருங்க, எபிரேயர்ல பின்வாங்கி போவோமானால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் பாருங்க, 38 39 பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேலே ஆத்துமா பிரியமாக இருக்காது. அடுத்த வசனம், நாமோ கெட்டு போக. அவன் யார் கெட்டு போவாங்க, பின்மாற்றம் அடைகிறவன் கெட்டு போவாங்க இல்லையா? எது பின்மாற்றம், இதுவரைக்கும் செஞ்சதை இப்ப செய்யாம விட்டு இருக்கிற மாதிரி, அதான் பின்மாற்றம். பின்மாற்றம் அர்த்தம், இப்ப பின்மாற்றக்காரன் சொல்றான் இல்லையா, அவன் பின்மாற்றம் ஆயிட்டான்னு சொல்றான் இல்லையா? யாரை வந்து பின்மாற்றம் ஆயிட்டான்னு சொல்றோம், இது வரைக்கும் ஆண்டவரை ஆராதிச்சான், இப்ப என்ன செய்யலாம், ஆராய்ச்சாம விட்டுட்டான். அவன் தான் யாரு, பின்மாற்றக்காரன் இல்லையா? பக்கத்துல கேளுங்க, நீங்க யார் தெரியுமா, கேளுங்க, நீங்க யார் தெரியுமா? நீங்க முன்மாற்றக்காரன் செய்யாதீங்க, நீங்க பின்மாற்றக்காரன் இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க, எதை ஆரம்பிச்சு செஞ்சியோ அதை நீங்க செய்யறியா? நீ ஆரம்பிச்சல்ல, நீ தொடங்கல, இன்னைக்கு தொடர்ந்து இருக்கிறியா? தொடங்கினதை தொடர்கிறவன் தான் முன்மாற்றக்காரனை தவிர தொடங்கினதை விட்டவன் பின்மாற்றக்காரன் இல்லையா? சொல்ற, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவளா இராமல் ஆத்துமா ஈடேற. அப்போ ஆத்துமா நல்லா வாழணும், என்ன செய்யணும், விசுவாசம் உள்ளவளா இருக்கணும் இல்லையா? எது விசுவாசம்,
நான் செஞ்சா அதுல எந்த பாதிப்பு வர செய்யற மத்தியா அதான் விசுவாசம். இப்ப ஏதோ ஒரு பாதிப்பை கண்டு ஏதோ ஒரு பாதிப்பு ஏதோ பிரச்சனை கண்டு ஏதோ ஒரு எதிர்ப்பை கண்டு நான் பின்வாங்க நான் செய்யறதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் யாரு? பின்மாற்றக்காரன். பின்மாற்றக்காரன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கர்த்தருக்கு பிடிக்காதவன். சரியா? அதனால சீசரை பார்த்தாங்க, அவனுக்கு தெரியும் என்ன தெரியும், இங்கே செத்தா கூட பரவாயில்ல, நம்ம எங்க போயிடக்கூடாது, நாம மட்டும் பின்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இயேசு ஒண்ணு செய்ய மாட்டாரு, காத்திரியாவது நம்மளை காப்பாத்துவார், அங்க போனா கடல்ல அவரே தள்ளி விட்டுவாரு போயிட்டார் இல்லையா? ஆனா பார்த்தா பொழுது விடுகிறவர்கள் சாயங்காலம் இருந்து பொழுது விடுகிறவர்கள் 4ஆம் ஜாமம். அது என்ன ஜாமம்? அது என்ன டைம்? 3 to 6. ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். ஒரு ஜாமத்துக்கு பகல்ல 1ஆம் மணி வேளை, 2ஆம் மணி வேளை, 3ஆம் மணி வேளை. இரவுல 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் இல்லையா? நேரத்தை எப்படி பிரிப்பாங்க? பகல்ல 1ஆம் மணி வேளை, 2ஆம் மணி வேளை, 3ஆம் மணி வேளை பிரிப்பாங்க. சரியா? 6 மணி 1ஆம் மணி வேளை, 7 மணி 2ஆம் மணி வேளை, 8 மணி 3ஆம் மணி வேளை, அது 1ஆம் மணி வேளை. அப்படி பிரிப்பாங்க. பகல் டைம், பகல் டு 12, 6 to 6. இது எப்படி? பகல் 1ஆம் மணி வேளை, 2ஆம் மணி வேளை, 3ஆம் மணி வேளை பிரிப்பாங்க. நைட் எப்படி பிரிப்பாங்க? ஜாமம், 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம். ஜாமம் என்பது 3 மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம். 3 மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம். இயேசு எப்ப கடல் மேல வந்தாரு? 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் என்ன செஞ்சாரு? நடந்து வந்தார். 4ஆம் ஜாமம் என்ன அர்த்தம்? விடியற் காலம் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள. விடியற் காலம் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள இல்லையா? இப்ப இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி நேரத்துக்கு மேல இரவுல யார் எங்க இருக்கிறாங்க? அந்த நடு கடல் தான் இருக்கிறாங்க. காற்று என்ன காற்று? எதிர்காற்று. என்ன காற்று? என்ன காற்று? எதிர்காற்று இல்லையா? எதிர்காற்றா இருந்த நம்ம என்ன செய்ய முடியல? சுழல் காற்று இல்ல, பெருங்காற்று இல்ல, என்ன காற்று? எதிர்காற்று. அப்ப அந்த எதிர்காற்றை கண்டு பின்வாங்காத இருக்கிற சீசர் இடத்துல தான் அடுத்த வசனம், பகலில் விடியற்கால 4ஆம் ஜாமத்தில், இரவின் 4ஆம் ஜாமத்தில் யார்கிட்ட வராரு? யார்கிட்ட வராரு? சீசர் கிட்ட வராரு. சீசர் யாரு? எதிர்ப்பை கண்டு பின்வாங்காம எதிர்ப்பை கண்டு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்ப அவன் நினைச்சதா ஒரே நான் சொல்ற 10 நிமிஷம் எங்க போய் சேர்ந்திருக்கலாம், அந்த ஏற்கனவே வந்த கரை போய் சேர்ந்திருக்கலாம் இல்லையா? காற்று எப்படி அடிக்குது? எதிர அடிக்குது. அப்ப எப்படி போயிருக்கலாம்? ரொம்ப வேகமா போயிருக்கலாம் இல்லையா? ஆனா அவன் என்ன செய்யல? இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன் இல்லையா? இவங்க எல்லாம் யாரு? இயேசுவோட இருந்தவர்கள் இல்லையா? சீசர்கள் யாரு? இயேசுவோட இருந்தவர்கள். அப்ப இயேசுவோடு இருந்தவர்கள் எதை பார்த்து பயப்படல? காத்த பார்த்து அவன் பயப்படல. இந்த இவன் நடந்து வர பார்த்தா பயந்தாங்க. என்னது? ஏதோ ஒரு ஆவி வருது அப்படி கண்டு பயந்தாங்க இல்லையா? அவன் எதை பார்த்து பயப்படல? எதிர்ப்பை கண்டு அவன் என்ன செய்யல? பயப்படல. எதை கண்டு பயந்தாங்க? அவன் 4ஆம் ஜாமத்தில் கடவுள் நடந்து வருகையில் ஆவேசம் என்று அலறினார்கள் இல்லையா? சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து இவங்க காத்த பார்த்து அலறாங்களா, அவரை பார்த்து அலறாங்களா? அவரை பார்த்து. அவங்க எதை பார்த்து பயப்படல? எதிர்ப்பை கண்டு அவங்க என்ன செய்யல? ஒரு நாள் அவன் பின்மாற்றம் அடைவதற்கு விரும்பவே இல்லை. அவன் பின்மாற்றமாகவும் போகணும். ஆமே. இதுக்கு 2 காரணம் சொல்றேன். ஒண்ணு என்ன? ஒண்ணு, ஆண்டவரோடு நீ இருந்தது உண்மைன்னா, இல்ல ஆண்டவர் உன் கூட இருக்கிறது உண்மைன்னா எதை கண்டு பின்வாங்க மாட்டேன்? எதிர்ப்பை கண்டு பின்வாங்க மாட்டேன். சரியா? நம்பர் 2, ஆண்டவர் யார் கூட போக விரும்புறா? யார் இடத்துல போக விரும்புறா? இப்ப இவங்க சாயங்காலம் ஆண்டவரோட கூட இருந்தவங்களா? இந்த 12 சீசரும் சாயங்காலம் எங்க இருந்தவங்க? இயேசுவோட கூட இருந்தவங்க இல்லையா? அப்ப நான் ஆண்டவர் இருந்ததுக்கு அடையாளம் என்ன? எதிர்ப்பை கண்டு பயவாங்காம அந்த எதிர்ப்பை தொடர்ந்து பிரயாசப்படுற மத்தியா அவன் தான் ஆண்டவரோடு இருந்ததுக்கான அடையாளம் இல்லையா? உங்களோட ஆண்டவர் இருக்க பாக்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரா? என்ன அடையாளம்? எதிர்ப்பை கண்டு நீங்க பின்வாங்காம உங்க செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆமே. இப்ப ஆண்டவரோடு இருந்தாங்களா? என்ன அடையாளம்? கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போராடுறாங்களா? கிட்டத்தட்ட 10 மணி நேரம் போராடுறாங்க. அவன் என்ன செய்ய விரும்பல? இந்த எதிர்ப்பை கண்டு நான் பின்வாங்க என்ன செய்ய மாட்டேன், என் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் பார்த்தாங்க இல்லையா? இப்ப இயேசு வந்தார். பேர் என்ன கேட்டாரு? நேரே ஆனா நான் வரேன் அப்படிதான் போனாரு. நேரே ஆனா என்ன வரேன், நான் கடமை நடந்து என்ன பண்ண எனக்கு கட்டளை கொடுங்க அப்படிதான் சொன்னார்.
சொன்னாரு. அப்ப எதை பார்த்து அவங்க யோசிக்கல? இந்த எதிர்ப்பை கண்டு என்ன செய்ய விரும்பல, பின்மாற்றம் அடைய விரும்பல இல்லையா? நீங்க காத்து அடக்குங்க, அது பிறகு நான் வரேன் அப்படியே சொன்னாரு. அப்ப தேவனிடத்துல போகணும், எப்படிதான் போக முடியும்? எதிர்ப்பை தாண்டி தான் போக முடியும். ஒண்ணு, நீ ஆண்டவரோடு இருந்ததுக்கு அடையாளமே என்ன அடையாளம்? ஆண்டவரோட அடையாளம் என்ன அடையாளம்? எதிர்ப்பை கண்டு பின்வாங்காம இருக்கிறன்னா நீ ஆண்டவரோட இருந்ததற்கான அடையாளம். சரியா? ஆண்டவர் யார் இடத்துல வர விரும்புறாரு? எதிர்ப்பை கண்டு பின்வாங்காதவங்க இடத்துலதான் கர்த்தர் வர விரும்புறாரு தவிர ஒரு சாதனை, அதாவது சொல்ல தப்பா நினைச்சாங்க. சரியா? நொண்டி குதிரைக்கு சரி கூட்டது சாக்கு. அது என்ன குதிரை? ஆட்டோமேட்டிக்கா அப்படி கால் சொல்லி நடக்கும் இல்லையா? அது லேசா சர்வீஸ்னா போதும். என்னது? நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது லேசா அப்படி தலை வலிக்க வேண்டாம் போதும் தானே. என்னது? பாரு, இங்க தொட்டுப்பா, இங்க தொட்டுப்பா, இங்க தொட்டுப்பா. எங்க தொட்டது ஒண்ணுல அது வேற விஷயம். ஆனா என்ன சொல்லுது? இப்போ எல்லாம் நூதனமாயி போச்சு. என்னது? குளிர் வருது. குளிர் என்ன கண்டுபிடிக்கிறது? ஜுரம் வருதுன்னா இதோட வச்சுக்கிட்டு கையை தொட்டு பார்க்கறது, இன்னொரு தொட்டு பார்க்க கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பயங்கர குளிர்தலை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிள்ளைங்க என்ன ஆயிட்டாங்க? இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க இல்லையா? இப்ப ஜுரம் கை வச்சு பாக்குறாங்க, ஒண்ணு டாக்டர் மருந்து வச்சு பாக்குறாங்க, டெம்பரேச்சர் பாக்குறாங்க. என்ன பண்ணுது? ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லையா? குளிர்துன்னா குளிரை கண்டுபிடிக்க எதெல்லாம் கருவி இருக்கா என்ன? குளிரை கண்டுபிடிக்க ஒண்ணு இல்ல தானே. அவன் பார்த்தா குளிர்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க. சரி, வயிற்று வலி கண்டுபிடிக்காத மருந்து இருக்கானா? வயிறு வலிக்குதா இல்ல கண்டுபிடிக்க என்ன மருந்து? ஒண்ணுமே. என்ன சொல்லிடலாம்? முடிஞ்சு போச்சு கதை. வயிறு வலிக்குதா? முடிஞ்சு போச்சு கதை. அது என்ன செய்வாங்க? ஐயோ அப்படி இங்க வலிக்க சாமி. ஆமா, அவன் எங்க தொடலாம் ஆமாண்டா. நெஞ்சில தொட்டு வயிறு வலிக்கணும்னா ஆமாண்டான் இல்லையா? வயிறுக்கு நெஞ்சுக்கு சம்மதம் இல்ல. அவன் நெஞ்சை தொட்டு வயிறு வலிக்கணும், இங்க வலிக்கலன்னா ஆமாண்டான் இல்லையா? இங்க வச்சு ஆமாண்டான், இங்க வச்சா எங்க வச்சா ஆமாண்டான். அப்புறம் என்ன அர்த்தம்? நாங்க மொத்தத்துக்கு லீவ் எடுக்க முடிவு பண்ணிட்டான். அதுக்கு என்ன செய்ய? என்ன வழி? வயிறு வலிக்கணும் முடிஞ்சு போச்சு. யாரு எந்த டாக்டர்? நான் சொல்ல எந்த எம்டி 80 எம்டி முடிச்சா வயிறு வலி கண்டுபிடிக்க முடியுமா? இவனுக்கு ஆமா வயிறு வலிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது இல்ல. அப்ப முடிவெடுத்தான். அந்த மாதிரி நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? கர்த்தர் கூட இருக்கிறாரு எப்படி கண்டுபிடிக்கிற? இருக்கிறார் அவ்வளவுதான். எப்படி? என்ன அத்தாரிட்டியை வச்சு கர்த்தர் கூட இருக்க நீ சொல்ல வர? சீதரகான சொல்லுவான், நான் ஆண்டவரோட என்ன அடையாளம்? 10 மணி நேரம் போராடுறேன், நான் நினைச்சத 10 நிமிஷத்துல பின்னாடி போயிருக்க முடியும். 10 நிமிஷத்துல அடிக்கிற காத்துக்கு திருப்பி விட்டுனா போதும். நான் படகே போட தேவையில்ல, துடுப்பே போட தேவையில்ல. எங்க போய் சேர்ந்திருப்பேன்? அக்கறை போய் சாயங்காலமா சேர்ந்து நிம்மதியா சாப்பிட்டு படுத்து தூங்கி இருப்பேன் இல்லையா? ஆனா இத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் என்ன செய்ய விரும்பல, பின்மாற்றம் அடைய விரும்பல. அந்த எதிர்ப்பை தள்ளி போராடி நான் எப்படியா என்ன செய்யணும், நான் தொடங்கிட்ட அந்த பயணத்தை நான் தொடரதான் விரும்பல தவிர இந்த பயணத்துல நான் பின்மாற்றம் அடைய விரும்பல அப்படின்னு சொல்றேன் பாத்தியா? அதுதான் அடையாளம். அவன் ஆண்டவன் இருந்ததற்கான ஒரு அடையாளம் இல்லையா? இரண்டாவது அடையாளம் என்ன? இரண்டாவது அடையாளம் என்ன? ஆண்டவர் நம்ம கிட்ட வரணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும்னா எதை பார்த்தார் ஆண்டவர்? பார்த்தார். இப்ப காத்து இருக்கா அவருக்கு தெரியுமா தெரியாதா? காத்து அடிச்சு தான் இவனுக்கு தெரியும் இல்லையா? காத்து வரப்போதுன்னு யாருக்கு தெரியும்? வரப்போது தெரியும், மலை மேலே ஏறினாரு. இந்த காத்து வரப்போகுது தெரியாம எங்க ஏறினாரு? எங்க மோசே பிறந்த பிறகு இவன் காணாம போவான்னு தெரியுமா? பறக்கத்து முடிய தெரியுமா? சிம்சோனு பிறந்த பிறகுதான் இவன் பெலிஸ்தர் கண்டு ரட்சிப்பான்னு சொன்னாரா? பறக்கத்து முடிய சொல்லிட்டாரா? கருவே உருவாட சொல்லிட்டாரு. இவன் என்ன செய்ய மாட்டான், இவன் தொடமா இவன் முடிக்க மாட்டான், போப்பானிட்டார் இல்லையா? இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கு என்ன செய்வான்? நீங்க எனக்கு ரட்சிக்க துவங்குவான். அவன் என்ன செய்ய மாட்டான், முடிக்க மாட்டான். இவன் வெளியே கொண்டு வருவான், இவனே போய் சேர மாட்டான். எப்ப சொல்லிட்டாரு? 40 வருஷம் முடிய சொன்னார்ல. நான் சொன்னேன் 10 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு சாயங்காலம் வரப்போற காத்து மணி தெரியுமா தெரியாத அவருக்கு? தெரியல. அதை தெரிஞ்சதுன்னா மலை மேலே ஏறினாரு. பிரச்சனை வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் இல்லையா? பிரச்சனை வரப்போ தெரிஞ்சா அவர் மேலே ஏறினாரு இல்லையா? ஏன் மேலே ஏறாரு? சரி, இந்த எதிர்ப்பு வருது, இப்படி என்ன செய்து பார்க்கணும்ல. இப்ப எதிர்காத்து அடிக்குது, சரிப்பா என்ன செய்யலாம்? படக அப்படியே திருப்பினா முடிஞ்சு போச்சு இல்ல? இப்படி போற போது இப்படி திருவிழா முடிஞ்சு போச்சு கதை. படகுல போயிருக்காங்களா? இப்படி போற முகத்தை இந்த பக்கம் திருப்பினா ஆப்போசிட்ல திருப்பினா முடிஞ்சு போச்சுல்ல? இந்த பக்கம் போடுற துடுப்பை இந்த பக்கம் ஒரே துடுப்பை போட்டனா போச்சு. சாகு வேகமா கடைச்சேந்திரம்ல. அவர் பார்த்தாரு, எதிர்ப்பை கண்டு முன்னாடி போக பிரயாசப்படுறியா, எதிர்ப்பை கண்டு பின்னாடி வர பிரயாசப்படுறியா?
எதுவரை பார்த்தாரு? 10 மணி நேரம் பார்க்கிறார் இல்லையா? எஸ். இப்போ இதுவரைக்கும் என்ன செய்யறாம? எதிர்ப்பை கண்டு போராடுறான். அப்ப என்ன செய்யணும்? இவன் கிட்ட தான் போகணும். எப்ப வரார் இயேசு? இரவு 4ஆம் ஜாமத்துல வந்தார். ஏன் முதல் ஜாமத்துல வர்றது? பார்க்கற என்னதான் செய்யணும் பார்க்கணும்ல. இப்ப ஸ்ட்ரென்த் இருக்க வரைக்கும் போராடணும் இல்லையா? ஸ்ட்ரென்த் முடிஞ்சு போச்சு. என்னதான் செய்யணும் பார்க்கலாமே. அவன் ஒரே ஒரு முடிவெடுத்தா, செத்தாலும் சரி பின்வாங்க மாட்டேன். உயிர் போனாலும் சரி என்ன செய்ய மாட்டேன்? முன்னாடி வச்ச காலை என்ன செய்ய மாட்டேன்? பின்னாடி வைக்கவே மாட்டேன். நான் சொல்ற ஒரு இரவல்ல, ஒரு வார இரவு வந்தாலும் சரி எங்கதான் கிடப்பேன்? இங்கேயே சொல்ல நின்னாலும் சரி நான் எங்க போக மாட்டேன். பின்மாற்ற மாட்டேன், அடைய மாட்டேன். தீர்மானத்தை உறுதியா தான் பத்தியா, அந்த தீர்மானத்தை உறுதியா தான் பத்தியா. அவங்க தான் இயேசு எங்க வராருன்னா 4ஆம் ஜாமத்துல வரார். ஆமென் ஆமென். சரி, யாரை கர்த்தர் தம்மோட சேர்த்துக்க விரும்புறார்? முதல்ல சொன்ன இயேசுவோடு இருந்ததுக்கு அடையாளம். இயேசு யார் கிட்ட வர விரும்புறார்? மூணாவது சொல்றேன், யாரை தேவன் தன்னிடத்துல சேர்க்க விரும்புறார், தன் கூட யாரை வச்சுக்க விரும்புறார் இல்லையா? இப்ப காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. என்ன காத்து? எதிர்காத்து இல்லையா? எதிர்காத்து இருக்குல்ல. உடனே பேதுரு கேட்டா, என்ன கேட்டா? நீரே ஆனால் நான் உங்ககிட்ட வர என்ன பண்ணுங்க? எனக்கு கட்டளை கொண்டு சொன்னாரா? யார வாங்க சொன்னாரு? நீங்க எல்லாரும் வாங்கப்பா அப்படி சொல்லி இருக்கணும்ல. 12 பேர் சீசர்கள் தானே, 12 பேரும் சீசர்கள் தானே, 12 பேருமே போராட்டவங்க தானே. அப்ப 12 பேர் என்ன சொல்லிருக்கணும்? நீங்க எல்லாரும் வாங்க அப்படி சொல்லிருக்கணும்ல. யாரை தான் கூட வச்சுக்க விரும்புறாரு? எதிர்ப்பையும் தாண்டி தன்னை வர விரும்புறான் பத்தியா? அவனதான் கர்த்தர் தன்னோடு கூட வச்சிருக்க விரும்புறான். இந்த 3 அடையாளம் கர்த்தர் உங்களோட இருப்பதற்கான அடையாளம். இருக்கிறாரான்னு பார்த்துக்கோ, இருக்கிறாரான்னு பார்த்துக்கோ. இந்த 3 அடையாளம் தான் கர்த்தர் நம்மளோட இருப்பதற்கான சிறந்த அடையாளங்கள். கர்த்தர் உங்களோட இருந்தது உண்மைன்னா, இல்ல நீ ஆண்டவரோடு இருந்தது உண்மைன்னா, எந்த எதிர்ப்பையும் கண்டு பின்வாங்காம எதை தொடங்கலையோ அதை தொடர்ந்து கொண்டே இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இன்னைக்கு ஆண்டவரோடு இருந்தா என்பதற்கான அடையாளம். ரெண்டு என்ன? கர்த்தர் யார் கூட வர விரும்புறா? யார் இடத்துல வர விரும்புறா? 10 மணி நேரம் போராடி இருக்கிறான். அவன் நினைச்சத 10 நிமிஷம் பின்மாற்றம் அடைஞ்சிருக்க முடியும். அவன் பயணத்தை பாதியில முடிக்க விரும்பல. அவன் பயணத்தை தொடங்க விரும்பலன்னு தவிர அவன் பயணத்தை என்ன செய்ய விரும்பல, பாதியில முடிக்க விரும்பல. நீங்க தொடங்குறீங்க, எத்தனை மணி நேரம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இந்த ஆலயத்தை வேலை செய்ய தொடங்கியிருப்பீங்களா? எத்தனை பேர் தொடர்ந்து இருக்கிறீங்க? குடும்பத்தை செய்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் தொடங்கினதை எவ்வளவு பேர் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்? அவர்கள் தான் பின்மாற்றக்காரர்கள் இல்லை, மீது அத்தனை பேர் பின்மாற்றக்காரர்கள் தான். எத்தனை பேர் தப்புவீங்கன்னு தெரியாது. ஓட்டு போட சொல்லி கை தோசை எத்தனை பேர் தப்புவீங்கன்னு தெரியாது இல்லையா? அன்னைக்கு தொடங்கினுங்க, இன்னைக்கு தொடர்ந்து கொண்டு இருக்கிற அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் விரவிட்டு எண்ணக்கூடிய இருக்காது கையை உயரமானா எனக்கு தெரியாது. ஆமே ஆமே. ஏதோ ஒரு சாக்கு, ஏதோ ஒரு காரணம், ஒரு காரணம் கிடைச்சா போதும். ஒரு காரணம் கிடைச்சா போதும். ஒரு காரணம் கிடைச்சா உடனே அவள் கஷ்டம். நான் சொல்றேன், அந்த காரணம் என்னைக்கு தாண்ட போறேன், அந்த எதிர்ப்பை என்னைக்கு தாண்ட போறேன், அந்த எதிர்ப்பை என்னைக்கு மேற்கொள்ள போறேன், அந்த எதிர்ப்பை என்னைக்கு ஜெயிக்க போறேன். நான் சொல்றேன், சூழ்நிலைக்கு நம்மளை பார்த்து பயப்பட வழிய சூழ்நிலையை பார்த்து நம்ம மாற்றக்கூடாதுங்க. சூழ்நிலைகள் நமக்காக மாறின வழிய நமக்காக சூழ்நிலைக்காக நம்ம மாத்திக்க கூடாது. அதான் தேவனுடைய மேகம். அதுதான் இப்ப இயேசு போனார்ல, இப்ப கடலை அடிக்கிற பிறகு போனாரா போய் படம் நடக்கினாரா? ஒண்ணுமே சொல்லல, சும்மா அப்படி படையில கடவுள் அடங்கி போச்சு இல்ல. 8ஆம் அதிகாரம் அதட்டினாரு, 4ல அதட்டினாரு இல்லையா? இங்க இந்த 14ல மூச்சு விட விட அடி படகுல காலை வச்சாரு, கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த படகுல காலை வைக்கணும்னா என்ன செய்யணும்? இவன் எதிர்ப்பை கண்டு பின்வாங்காதவனை கத்த பார்க்கணும். அந்த வசனம் பாருங்க, 33 பாருங்க, 32 33 பாருங்க. அவன் படகில் மத்தேயு 14 32 33 அவன் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஒண்ணுமே சொல்லல, அவரு மூச்சு கூட விடல. அப்படி வந்தாரு, எல்லாம் சைலண்ட் ஆகி போச்சு இல்லையா? அவர் காலை வச்சாருல, எல்லாம் சைலண்ட் ஆச்சு இல்ல. எப்ப காலை வைப்பா? உன் பிரச்சனை எப்ப சால்வ் ஆகும்? உன் பிரச்சனை எப்ப சால்வ் ஆகும்? கர்த்தர் கால் வச்சா சால்வ் ஆயிடும். உன் பிராப்ளம் எப்ப சால்வ் ஆகும்? கர்த்தர் கால் வச்சா சால்வ் ஆயிடும் இல்லையா? பிரச்சனை தானே. 12 மணி நேரமா போராட்டம் இல்லையா? ஒரு நாள் ஒரு மாசம் எடுத்துக்கனா 12 மாசம் போராட்டம் இல்லையா? ஒரு மணி நேரத்தை ஒரு வருஷம் எடுத்துக்கனா 12 வருஷம் போராட்டம். ஆமாவா? சாயங்காலம் 6 டு விடியகாலம் 6 இல்லையா? எத்தனை மணி நேரம்? ஸ்கூலுக்கு போனீங்களா இல்லையா?
6 to 6 எத்தனை மணி நேரம் கேட்டேன்? 12 மணி நேரம் இல்லையா? 12 மணி நேரத்தை 1 மணி நேரத்தை 1 மாசம் நடத்தினா 12 மாசம், 1 வாரம் நடத்தினா 12 வாரம். 1 மணி நேரத்தை 1 வாரம் நடத்தினா 12 வாரம். 1 மாசத்தை 1 மணி நேரத்தை 1 மாசம் நடத்தினா 12 மாசம். 1 மணி நேரத்தை 1 வருஷம் நடத்தினா 12 வருஷம். 12 வார பிரச்சனை சரி, 12 மாச பிரச்சனை சரி, 12 வருஷ பிரச்சனை சரி, ஏசு கால வச்சார்னா உன் பிரச்சனை அத்தனையும் செய்யும். உன் பிரச்சனை என்னைக்கு முடிவு வரும் தெரியுமா? உன் பிராப்ளத்துக்கு என்னைக்கு முடிவு வரும் தெரியுமா? ஏசு கால வச்சார்னா உன் பிரச்சனை சால்வ். ஆனா ஏசு கால வச்சிருந்தாருன்னா சால்வ் ஆகிட்டு இருக்கும். புரியல இல்லையா? புரியல தானே? ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க, இன்னும் நேரம் ஆகலை, அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டு பசுவும் இல்லை தானே? இல்லை பாவி நேரம் ஒரு டயர்ட் ஆயிட்டீங்க இல்லை தானே? அப்புறம் ஒரு மாதிரி அப்படியே முக்கா தூக்கல் கண்ணு இழுக்குது அப்படிங்கிற, அது மூடவும் மாட்டேங்குது திறக்கவும் மாட்டேங்குது. அந்த கண்ணு செய்ய மாட்டேங்குது, உள்ள மூடவும் மாட்டேங்குது திறக்க மாட்டேங்குது இல்லையா? இடைப்பட்ட தொண்டை நடச்சிருக்கிற மாதிரி முடிச்சுருக்கிறீங்க. காரணம் இல்லையா? ரெண்டு பழைக்கும் இல்லையா? கர்த்தர் கால வச்சாருன்னா பிரச்சனை சால்வது. இயேசு படகுல கால வச்சாரு, காத்தும் போயிடுச்சு கடலும் போயிடுச்சு இல்லையா? எல்லா எதிர்ப்புகளும் மாறிச்சு, அழகா கை வச்சாரு இல்லையா? எப்படி கரை சேருவேன்? இயேசு கால வைக்காதவங்க கரை சேர வாய்ப்பே கிடையாது. போராட்டே இருக்கலாம். எங்க இப்ப போராட்டம் இப்ப இருக்க பத்தியா? இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும்? இயேசு போயிட்டுல கால வைக்கிற வரைக்கும். ஏசப்பா கால வைக்கா, ஏசப்பா வாங்கினா வந்துருவார். அப்படியா? அவர் சும்மா வேலை விட்டு உட்காந்து நடக்கிறது இல்லையா? அவர் வேலையை வெட்டி என்ன பண்ணிருக்கிறார்? சும்மா அப்படி உட்காந்து அடி வாட்ச்மேன் எப்போ கூப்பிடுவாங்க அப்படி உட்காந்துக்கிறாரு இல்லையா? வாங்கன்னா குடு 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 ஓடி போய் கால் வச்சிருவார். அப்படியா? அவர் பாப்பார். என்ன பாக்குறா? இந்த எதிர்ப்பை உருவாக்கிட்டு இந்த எதிர்ப்புக்கு மக்கள் என்ன செய்யறது? இந்த எதிர்ப்பை கண்டு பின்வாங்கறியா? இந்த எதிர்ப்பை தாண்டி செயல்படுறியா? எதிர்ப்பை தாண்டி நீ செயல்படுவையா? கர்த்தர் உன்னிடத்துல வருவா. கர்த்தர் உன்னிடத்துல படகுல கால வச்சா போதும், கர்த்தர் உங்ககிட்ட வந்தா போதும். நான் சொல்றேன் 100% பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வை கதை கொடுத்து விடுவோம். ஆமென். ஆனா எப்ப வருவா? எதிர்ப்பை தாண்டி நீ செயல்படுறியான்றத நிரூபிச்சு காட்டிடுவோம். எத்தனை காரியம் வந்தாலும் ஆண்டவரே நான் தொடங்கின பத்தியா, அதை தொடரவன வழிய அந்த தொடங்கினத நான் பாதியில நிறுத்தவே மாட்டேன்னு அந்த முடிவுல செயல்பட பத்தியா, அது என்ன வேணா வரட்டும், அது என்ன வேணா நடக்கட்டும், அது என்ன வேணா வரட்டும், பரவாயில்ல நான் தொடங்கிட்டேன், அதை செஞ்சு கொண்டுதான் இருப்பேன்னு நான் செய்யற பத்தியா. என்ன காரணம் சொல்றது? முழுக்க 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 ஆவிக்குரிய காரணம் சொல்றேன். சரியா? நீங்க உங்க வீட்டுல சண்டை போடுறதா, ஓ என்னதான் அதுக்கு இது பொருந்தாது நான் முதலே சொல்லிட்டேன். சரியா? இது உங்க குடும்ப சம்பந்தத்துக்கும் மாம்ச சம்பந்தத்துக்கும் பொருந்தாது. 100% ஆவிக்குரிய காரியத்திலே தொடங்கின காரியத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பாயானால் கர்த்தர் தொடர்கிறது. கர்த்தர் பாப்பா எதிர்ப்பை உண்டாக்கி பார்க்கிறா, சாதகமா உண்டாக்கி பார்த்தா எல்லாம் சாதகமா இருக்கும்போது எப்படி செயல்பட்டானோ பாதகமா இருக்கும்போது அதே செயல்பாட்டு அவன்கிட்ட குறையாம இருக்கிறத கர்த்தர் பார்த்தா என்ன செய்கிறார்? 4ஆம் சாமத்துல அவன் கிட்ட வர ஆரம்பிச்சார். ஆமே, அவன் கிட்ட வர ஆரம்பிச்சவர் படகுல கால வச்சாரு, படகுல கால வச்சாரு. அத்தனை பிரச்சனையும் சைலண்ட், அத்தனை பிரச்சனைகளும் சைலண்ட். அப்ப எதிர்ப்பை தாண்டி செயல்படுகிறவனோடு தான் கர்த்தர் இருக்க விரும்புகிறார் இல்லையா? எதிர்ப்பை தாண்டி செயல்படுகிற ஒரு நபரோடு தான் கர்த்தர் இருக்க விரும்புறார் இல்லையா? இரண்டாவது சொன்ன எதிர்ப்பை தாண்டி செயல்படுகிறவனோடு தான் கர்த்தர் செயல்படுகிறவனை தான் தன்னோட சேர்த்துக் கொள்ள விரும்புறார். நம்ம அவர்கிட்ட போறது ஒரு அனுபவம், அவர் நம்ம இடத்துல வர்றது மற்றொரு அனுபவம் இல்லையா? இப்ப இதுவரைக்கும் சொல்றது அவர் நம்ம கிட்ட வர்றது. இதுவரைக்கும் சொன்னது என்ன? அவர் நம்ம இடத்துல வருவார். எப்ப வருவாரு? எதிர்ப்பை கண்டு பின்வாங்காம நான் தொடங்கின கதை தொடர்ந்து கொண்டே செஞ்சேன்னா கர்த்தர் என் கூட வருவார் இல்லையா? நமக்கு நன்மையை காட்டியும் எதிர்ப்பை கொண்டு வரும், தீமையை காட்டியும் எதிர்ப்பை கொண்டு வரும். எதிர்ப்பும் போது ஏதோ பாதிப்பை மட்டும் அல்ல. சரி, இதுவரைக்கும் எதிர்ப்பு வச்சிருந்த என்ன பிரச்சனை வரும்? சீசர்களுக்கு சாயங்காலம் 6 மணில இருந்து விடிய காலம் வரைக்கும் பயங்கர போராட்டம் இல்லையா? பயங்கர எதிர்ப்பு தானே. என்ன இழப்பா உங்களுக்கு? எந்த இழப்புமே அங்கேயாவது படகுல தண்ணி நடந்துச்சு, ஐயோ 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 இல்லையா? என்ன காரணம்? படகு என்ன பண்ண போகுது? 6 அடி முழுகிருச்சு, 1 அடி முழுகிருச்சு, 3/4 அடி முழுகிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, ஆச்சு முழுக போற, எழு எழு அப்படின்னு இல்லையா? யாரை பார்த்து? இயேசுவை பார்த்து இல்லையா? ஏன்னா படகுல முழிச்சு காத்து விட காத்துச்சுல, ஒரு பிரச்சனையுமே ஒண்ணுமே கிடையாதுல்ல. அப்படின்னா ஒண்ணு அர்த்தம், நன்மையை காட்டியும் எதிர்ப்பை தெரிவிக்கும், தீமையை காட்டியும் எதிர்ப்பை தெரிவிக்கும் இல்லையா? விளையாட சொல்லட்டுமா?
சர்ச்சைக்கு போகாதனோ நேரடி எதிர்ப்பு கொண்டு வரும். மறைமுகம் வேலை நமக்கு லாபம் தரக்கூடியமான காரியத்தை கொண்டு வந்தும் நமக்கு சர்ச்சை போக தடை பண்ணும். நேரடியா எதிர்ப்பு வந்து சண்டை போட்டு போனேன்னா அவ்வளவுதான், கையை உடைச்சிருவேன், காலை உடைச்சிருவேன், அப்படி இப்படி சண்டை போட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கும். இது ஒரு பகுதி. மற்றொரு பகுதி என்ன? உனக்கு கையை உடைக்க தேவை, காலை உடைக்க தேவை இல்லையா? ஒரு கல்யாண பதவி வந்தா போதும் தானே. உனக்கு கையை உடைக்க தேவை, காலை உடைக்க தேவை, என்ன வந்தா போதும். ஒரு கல்யாண பதவி அப்படி காலுக்கு கையில் கொடுத்தா போதும் தானே. எங்க போயிடுவோம்? முக்கியமான கல்யாணம். என்ன கல்யாணம்? என்ன கல்யாணம்? அது அவசியமே இருக்கு, போக வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா என்ன கல்யாணம்? எப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எங்க போறதுக்கு? இங்க போகாம இருக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், இங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். ஆக மொத்தம் என்ன? நல்ல எக்ஸ்பைரியர் டேட் கடுவ காட்டாங்க தோத்துறோம். புரியல இல்லையா? முடிஞ்சு போன கல்யாணத்தை பத்திரிக்கை கைக்கு கண்ணுல காட்டாம தோத்துறன்ற கல்யாணம் முடிஞ்சு போச்சு இல்ல, அது போன மாசம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அந்த பத்திரிக்கை பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு 3 மாசத்துக்கு முடிஞ்சு போல கல்யாணத்து பத்திரிக்கை காட்டி கல்யாணத்துக்கு போகாதா தோத்துறோம். ஆக மொத்தம் என்ன? இங்க போகாம இருக்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறோம், அங்க போறது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறோம். ரெண்டுமே டேஞ்சர். ஆமே, ரெண்டுமே டேஞ்சர். ஒண்ணு உனக்கு நன்மையை தருவதை போலவும் எதிர்ப்பு கொண்டு வரும், உனக்கு தீமையை கொண்டு வரும் எதிர்ப்பு தெரிவிக்கும். நீ நன்மையை காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி, எனக்கு தீமையை காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள ஆராதிக்க பார்வோன் அனுப்பணுமா? அவன் முதல் வார்த்தை சொன்னான், ஏய் என்ன ஏசு போட வேலையை பார்த்துன்னு சொல்லிட்டான் இல்லையா? நாங்க எங்க ஆண்டவர் பலி எடுத்தோம் அப்படின்னு என்ன சொன்னா? அப்படியா பெரிய விஷயம் போயிட்டு வாங்க அப்படியே சொன்னா. டேய் உங்க ஆண்டவனுக்கு என்ன சம்பந்தம்? நானே கடவுள், நானே கடவுளே பெரிய பெரிய போட வேலையை பார்த்து அப்படி சொல்லிட்டானா? சொன்னானா இல்லையா? சொல்லிட்டான். இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வாதங்கள் வந்துச்சு இல்ல. ரெண்டாவது சொல்றான், நீங்க இந்த ஆடு மாடெல்லாம் கூட்டு போனீங்கன்னா ஆடு மாடு ரொம்ப நஷ்டம் வரும், அதனால என்ன பண்ணுங்க, நம்ம ஊர்லயே பலி செலுத்துங்க. இதை தாண்டி பசங்க சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க, நீ கூட்டு போன பசங்க நடக்க மாட்டாங்க, என்ன பண்ணு இங்கே பலி செலுத்து. உங்க மனைவிகள்லாம் ரொம்ப பலவீனமான பாண்டம், உங்களை பார்த்து அவனுக்கு தெரிஞ்சிருக்குது என்னன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு கேட்டா சொல்லுவான், எப்படி உனக்கு தெரியும்? அதை பலவீனத்தை கொடுக்கறதே நான் தானே. நீங்க நினைச்சிருக்கீங்க பலவீனத்தை இயற்கை நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா? மேற்படியா வேலை ஒன்றும் விளங்கல உனக்கு. சரியா? மேற்படியா வேலை ஒன்றும் மேற்படியா வேலை ஒன்று விளங்கல. மேற்படியா வேலை ஒன்று என்ன செய்யல? விளங்கல. சரியா? அவனை சொல்லுவான், அவங்களாம் ரொம்ப பலவீனமான பாடம், என்ன செய்ய வேண்டாம், அவன் ரொம்ப தூரம் கூட்டு போக வேண்டாம், நீ மட்டும் என்ன பண்ணிடு. இப்ப எப்படி சொல்றான்? அப்ப நன்மையை தரது மாதிரி சொன்னா, தீமை ஒரு மாதிரி சொன்னா. ஆக மொத்தம் அவன் காலம் என்ன? நீ எங்க கால வைக்க தடுத்தணும், அவ்வளவுதான். அது நன்மையை காட்டாலும் சரி, தீமையை காட்டாலும் சரி. ஆமே, இப்ப அவனுக்கு அவ்வளவு தெளிவு இருக்க, நம்ம எவ்வளவு தெளிவு இருக்கணும்? டேய் நீ நன்மையை காட்டாலும் நான் போவேன், நீ தீமையை காட்டாலும் போவேன், நான் போறதாண்டா. அப்படி எப்படி ஒரு முடிவு எடுத்தியா? தீமை வந்தாலும் உட்காந்துக்கிறேன், நன்மை வந்தாலும் உட்காந்துக்கிறேன், என்ன செய்ய வச்சு அவன் தீமையை கொண்டு என்ன பண்ற பார்த்துட்டு இழுக்கி போடுறோம். சரியா? அவன் நன்மை கொண்டு என்ன பண்றோம்? போடுறோம், முடிஞ்சு போச்சு ஆட்டமா. தெரியல அவன் தெரிவது ஏதோ ஒன்று சொன்னாலும் உட்காந்துக்குது, இதுக்கே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், விட்டுருப்பான். நிறைய பேர் பிசாசு போற பொண்ணு ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனை இல்லை? அவனுக்கு நல்லதை காட்டாலும் உட்காந்துருவான், அவனுக்கு தீமையை காட்டாலும் உட்காந்துருவான். ஆக மொத்தம் என்ன? இது நம்ம அளவு பிரச்சனை கிடையாது, விட்டுட்டு அவன் என்ன பண்ணிடு, அவன் ஒண்ணு டிஸ்டர்ப் விட்டுடாத. அது அடுத்தால வேணா அவனை பாரு, அவன் தான் கொஞ்சம் ரொம்ப ஆட்டம் போடுறான், அவனை மட்டும் பாரு. யார் சொல்லுவான்? இப்படி சொல்றானா இல்லையான்னு மோட்ச படத்தை வேணா ஒரு செல்லுல டவுன்லோட் பண்ணி போய் கேளுங்க, இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. செல்லு வச்சிருக்கீங்கல்ல, உங்கள்கிட்ட வச்சிருக்கீங்கல்ல செல்ல, அந்த செல்லுல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த மோட்ச பயனுக்கு போனீங்கன்னா அது வரும் இல்லையா? அதை உட்காந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த பிரச்சனை அவன் கொண்டு வரானே இல்லையான்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நன்மையை கொண்டு வந்து அவன் போராடுவான், தீமையை காட்டி போராடுவான். முதல்ல தீமையை காட்டி போராடுவான். நீ ஜெயிச்சுட்டு வச்சுக்கோயேன், நீ கண்டுபிடிக்காத அளவுக்கு நன்மை உள்ள நினைச்சிருவான். இசாவுடைய தந்திரம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கும் இல்லையா? ஏசபேல் பார்த்தா யாராங்க அடிச்சு உடைச்சிருந்தான். லீலே பதில சொன்னா, நாளைக்கு இந்த நாட்டோட என்ன செய்யறோம் பாருன்னா இல்லையா? எங்க போனான்ல, எகுவே சமாதானமா இல்லையா? கொஞ்சம் என்ன சொன்ன, நாளைக்கு இந்த உயிரை எடுத்துருமான்னு சொன்னான் இல்லையா? இப்ப என்ன சொல்றா? எகுவே சமாதானமா அப்படி இல்லையா? புரியுதா சொல்றது? சத்துடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்க்கும். ஜெயிச்சுட்டு வச்சுக்கோயேன், அப்படி தந்திரமா உள்ள நடக்கும்.
அத பவுலகட சொல்வான், சாத்தானின் தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. சத்துருவின் தந்திரத்தை கண்டுபிடிச்சா ஜெயிச்சிடலாம், கண்டுபிடிக்க முடியாது. அத பவுலகட சொல்வாரு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல, கடைசியாக சகோதரரே சாத்தானோடு நம்முடைய தந்திரத்தை எதிர்த்து வைக்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. எபேசியர் 6:10 கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. எதுக்கு திராணி வேணும்? எதுக்கு திராணி வேணும்? பிசாசே தந்திரம். தந்திரம் என்ன? உனக்கு தெரியாமலே உனக்கு வலைய பிடிச்சு வச்சிருக்கிறான், உனக்கு தெரியாம சுருக்க வச்சிருக்கிறான், உனக்கு தெரியாம உனக்கு கண்ணி வச்சிருக்கிறான். அந்த கடில சிக்கணும் நினைக்கிறான். அந்த கடில என்ன செய்யணும்? நீங்க சிக்கணும் நினைக்கிறான். அந்த கடில சிக்க வைக்கிறது என்ன செய்ய விரும்புறான்னா, பலவிதமான வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். உன்னை தெரியாமலே உன்னை சிக்க வைக்க ஆயத்தமா இருக்கிறான், ரெடியா இருக்கிறான். பார்த்து கவனமா இருக்கும். ஆமே ஆமே. அவன் முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு எதிர்ப்பை காட்டி நம்மளுக்கு எதிர்ப்பான். ரெண்டாவது என்ன? தந்திரமான முறையில என்ன செய்ய விரும்புறான்? நம்மளை தடுக்க விரும்புறான். ஆகமத்து என்ன? எதிர்ப்பை நேரடியாக காட்டலாம், எதிர்ப்பை தந்திரமாக காட்டலாம், இல்ல தீமையை வரவிக்கும்படியும் காட்டலாம், நன்மையை கொண்டு வருகிறவனை காட்டலாம். நீ நன்மையை கொண்டு வந்தாலும் தீமையை கொண்டு வந்தாலும் நாங்க அதுகளை அசர மாட்டோம்னு சொல்லிட்டு அதை செய்யற காரியத்தை தொடர பத்தியா அவர்களோடு கூட தேவன் இருக்க விரும்புகிறார். அவர்களோடு தான் தேவன் இருக்க விரும்புகிறார். அவர்களோடு தான் தேவன் இருக்க விரும்புகிறார். அப்படியே சர்ச்சை கூட சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வயிறு வலிக்கிறான், செத்தா கூட சர்ச்சை சாகணும். செத்தா கூட என்ன பண்ணு, நீ அழுதா கூட சரி, அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. செத்தா கூட எங்க வந்து சாகு. 6ஆவது இருக்கும் போது ஜெபமணி செத்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதனால மகன் எங்க வந்து சாகு. வெற்றி தான் சொல்றாங்க, நடந்ததான் சொல்றேன். சரியா? போன வாரம் எனக்கு இப்படி வலிக்குது, சுருட்டி பிடிச்சு பார்த்தேன். நான் சொன்னேன், நீ 1000 வருஷம் 6 மணி ஆன கூட விட மாட்டேன். 1000 வருஷம் சொன்னா விட மாட்டேன், 6 மணி ஆன விட மாட்டேன். சரியா? வந்துதான் ஆகணும், பாட்டு பாடிதான் ஆகணும், 2 மணி நேரம் ஜெபத்தை நடக்குதான் ஆகணும். நான் விட்டு போயினே இருந்தேன். அவ்வளவுதான். போன மைக்க கையில கொடுத்து போயினே இருந்தேன். நான் ஆத்தமாவே கத்த 5 நிமிஷம் மட்டும் வந்து மைக்க வாங்கணும். ஆமே. இப்ப மைக்கில் எங்க போச்சு? பிசி முடியுதுங்களா? வயிற்று வலிகள் படுத்தா 10 நாள் இருக்கலாம். வயிற்று வலி உண்மைதான், வயிறு வலிக்கிறது உண்மைதான், வலி எடுத்ததும் உண்மைதான், எல்லாம் உண்மை. ஆனா வலிக்கு மத்தியில் 2 ஜபம் போச்சா போலையா? வலிக்கு மத்தியிலும் ஜபம் போச்சா போலையா? 10 நாள் போயிருக்கு தானே. எப்படி போக்க விரும்புற? எப்படி போக்க விரும்புற? வலியில படுத்தணும் 2 மணி நேரத்துக்கு போக்கலாம். வலிக்கு மத்தியிலும் செஞ்சும் வலியை போக்கணும், நேரத்தை போக்கலாம். நீ எப்படி போக்க விரும்புற? நீங்க எப்படி போக்க விரும்புறீங்க? நமக்கு நன்மையை தருகிற விதத்துல எதிர்ப்பை கொண்டு வரும், தீமை எதிர்ப்பை கொண்டு வரும். இந்த எதிர்ப்பை தாண்டி செயல்பட நபரோடு தான் யார் வர விரும்புறா? கர்த்தர் விரும்புறார். இப்ப 2வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இப்ப தேவன் யாரை தன்னிடத்துல வச்சுக்கொள்ள விரும்புகிறார்? தேவன் தன்னிடத்துல யாரை வைத்துக் கொள்ள விரும்புகிறார்? வாசிக்கலாம். அதே வசனம் மீண்டும் வாசிக்கலாம். இப்போ மத்தேயு 14 2 போய் வேகமா சொல்ற முடிக்கிறேன். 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார். அவர் கடமை நடக்கிற சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்துவன் நடந்து வர. இப்ப காத்து அடிச்சுதான் இருக்குதா நின்று போச்சா? காத்து அடிச்சுதான் இருக்குதா நின்று போச்சா? இல்லையா? இப்ப காத்து அடிக்குதுன்னு தெரிஞ்சுதான் பேர் என்ன கேட்கிறாரு? இப்ப யார தேவன் தகுந்த சேர்த்துள்ள விரும்புறாரு? எதிர்ப்பை தாண்டி செல்வ நினைக்கிறான். பத்தியா மத்த 11 பேர் படகத்தில் இருக்காங்க. அவன் யாரையாவது வாங்கன்னு கூப்பிட்டாரா? கூப்பிடல. ஏன் கூப்பிடல? அவன் எதிர்ப்பை தாண்டி செயல்பட விரும்பல. முதல் 11 நின்னுட்டாங்க அவங்க. ஆனா பேர் யாரு? 2வது பகுதி சேர்ந்து பார்க்க விரும்புறான். இல்லையா? அவன் எதிர்ப்புகளை தாண்டி செயல்படுகிற ஒரு நபரை தான் தேவன் என்ன செய்ய விரும்புறான்? தன்னோட கூட வைத்துக் கொள்ள விரும்புகிறான், தன்னோட சேர்த்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறான். நீங்க ஆண்டவரோட இருக்க விரும்புறீங்களா? நீங்க ஆண்டவரோட கூட இருக்க விரும்புறீங்களா? எதிர்ப்பை தாண்டி செயல்பட நபராக இருக்கணும். ஆமென். இதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை நான் வேதனை காட்டி நம்ம 3 ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரம்
லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பெரிய சம்பவம் 10 பேர் கூடனை பத்தி ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 3 ஆசீர்வாதங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். 35 வாசிக்கலாம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று கேட்டான். நசரேய இயேசு வருகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பாரும் அவன் பேசாது இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அப்படியா? அவனை இந்த அதட்டுவது எதன் அடையாளம்? மத்தேயு 8ஆம் அதிகாரம் வாசித்து அதே போது மீண்டும் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வாசித்த அந்த வேத பகுதியை திரும்ப வாசிக்கலாம். ஏறின போது பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளால் அலைவுபடத்தக்க அளவுக்கு பெருங்காற்று உண்டாயிற்று. அவர் ஒரு நித்திரையாக இருந்தார். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும் என்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லி எழுந்து கடலையும் காற்றையும் அதட்டினார் என்றார். இல்லையா? இப்ப அதட்டது எதன் அடையாளம்? எதிர்ப்பின் அடையாளம். அதட்டார் இல்லையா? அங்க 10 பேர் குடனை முன்னடப்பார் அநேகர் அவனை அதட்டினார்கள். இல்லையா? இந்த அதட்டுதல் எதன் அடையாளம் அப்படின்னா எதிர்ப்பினுடைய அடையாளம். மார்க் 4ஆம் அதிகாரத்துல சுழல் காற்று உண்டாயிற்று. மார்க் 4 உண்டாயிற்று. அது நிரம்பத்தக்கதாக மோதிட்டு அவர் தலையை வச்சு நித்திரையாக இருந்தார். எழுப்பி, போதகரே, இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் அதட்டி என்ன செஞ்சாரு? அப்ப அதற்கு எதன் அடையாளம்? எதிர்ப்பின் அடையாளம். காத்த பண்ணாரு, இறையாதே என்றார், அமைதியா இரு என்றார். அப்ப அந்த காத்தை என்ன செய்யறார்? தேவன் எதிர்க்கிறார். அப்ப அதற்கு எதன் அடையாளம்? எதிர்ப்பினுடைய அடையாளம். அப்ப ஜனங்கள் எல்லாரும் 10 பேர் கூட அதட்டினாங்க. என்ன அடையாளம்? எதிர்ப்பினுடைய அடையாளம். இல்லையா? ஒரு குருடன் எதிர்ப்பை தாண்டி செயல்பட விரும்புறான். இல்லையா? இப்ப லூக்காக்குவாங்க. அநேகர் அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று எப்ப சொல்றாரு? எப்ப நிற்கிறாரு? என்னைக்கு நீ தடையை தாண்டி செயல்படுகிறாய் என்று கர்த்தர் பார்க்கிறாரோ அன்னைக்குதான் தேவன் உன்னை அவரோடு வைத்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்மிடத்தில் வருவது ஒரு அனுபவம். இல்லையா? அவர் நம்மிடத்தில் வருவது ஒரு அனுபவம். அவரோட கூட அவர் நம்மளை அவரோட வைத்துக் கொள்வது மற்றொரு அனுபவம். ஒரு அனுபவம் என்ன? அவர் நம்ம கிட்ட வர்றது. மற்ற அனுபவம் என்ன? நீ என்கிட்ட வாப்பா அப்படி சொல்லுவது. அவர் நம்மளை அவரோட கூட வைத்துக் கொள்வது. இந்த ரெண்டுக்கும் ஒரே செக்ஷன். என்னது? எதிர்ப்பை தாண்டி செயல்படணும். இப்ப சார், ஒரு குருடனை எதிர்த்தாங்களா? ஒரு குருடனுக்கு தெரியுது நமக்கு ஒரு எதிர்ப்பு வருது. இந்த எதிர்ப்பை தாண்டதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவரோட நம்மளை வச்சிக்க முடியும் என்றது யாருக்கு தெரியுது? ஒரு குருடனுக்கு தெரியுது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரியல. ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அதை தாண்டி செயல்படணும்ன்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு நமக்கு இல்லை. எப்படி கத்த கூட இருப்பார் நினைக்கிறீங்க? எப்படி தேவன் கத்தோட கூட இருப்பார் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா போதும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போதும், சாதாரண ஒரு பலவீனம் வந்தா போதும். இல்லையா? சாதாரண ஒரு பலவீனம் வந்தா போதும் என்ன ஆயிரும்? அப்படி சுருண்டு விழுந்துடுறோம். இல்ல, சத்துரு பாக்குறான். உன்னை எப்படி தாக்குறது? அப்டு பாட்டம் வரைக்கும் அவன் இடப்பட்டு வச்சிருக்கிறான். நம்மை பத்தி அப்டு பாட்டம் வரைக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அப்படி இடப்பட்டு வச்சிருக்கிறான். என்ன செஞ்சாலும் வீழ்த்த முடியும், என்ன செஞ்சாலும் சுருண்டு விடுவ, என்ன பண்ணாலும் தடுக்க முடியும், என்ன பண்ணாலும் எதிர்க்க முடியும், உன்னை என்ன பண்ணா செய்யறது அப்டு பாட்டம் வரைக்கும் நீண்ட லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறான். நீ நினைச்சிருக்க சாதாரணமா இயேசுவின் நாமத்தை போனா குடுகுடுன்னு ஓடி போயிடுவான்னு நினைச்சிருக்கிற. சத்துருவை பார்த்து இயேசுவின் நாமத்தை போனா அப்படி வேகமா ஓடி போயிடுவான் அப்படி நினைச்சிருக்கிற. இல்லையா? உன்னை பத்தி நீண்ட லிஸ்ட கையில் வச்சிருக்கிறான். அவனுக்கு தெரியும் உன்னை என்ன செய்யலாம்.
உன எங்க கைய வச்சா நீ எங்க தாக்கப்படுவ, எங்க தாக்கனா உன் காரியம் எங்க முடியணும் அவனுக்கு அப் டு பாட் வரைக்கும் அப்படியே இன்ச் இன்ச் அளவு போட்டு வச்சிருக்கான். அங்க கைய வச்சானா போதும் நீ ஆட்டோமேட்டிக்கா உண்டு. ஒரு குருடனுக்கு தெரியுது நம்ம என்ன வருது, ஒரு எதிர்ப்பு வருது. இந்த எதிர்ப்பு நம்ம தடுக்கப்பட்டன்னு சொன்னா, இந்த எதிர்ப்பை கண்டு நம்ம பயந்து விட்டன்னு சொன்னா, நான் கடைசி வரைக்கும் குருடனாகவே இருந்துருவேன். ஏன் பிரச்சனை மாறல, ஏன் போராட்டம் மாறல, ஏன் நெருக்கடிகள் மாறல? பிரச்சனை மாற நடுவரே பிரச்சனையை மாத்து, பிரச்சனையை மாத்து, பிரச்சனையை மாத்து. 50 வருஷம் ஜெபம் பிரச்சனை மாறாது. நீ 50 வருஷம் ஜெபிச்ச கூட பிரச்சனை மாறாது. எப்ப மாறும்? நீ எதிர்ப்பை தாண்டி என்னைக்கு செயல்படுறன்னு கர்த்தர் பார்க்கிறாரோ அன்னைக்கு தான் பிரச்சனை மாறும். அன்னைக்கு தான் பிரச்சனை மாறும். எப்ப கால வச்ச படகுல 12 மணி நேரம் போராடுறான், அவன் எதிர்ப்பை தாண்டி பின்வாங்கல, அவன் போராடுறான், எதிர்த்து போராடுறான். முடியுதோ முடியலையோ அவன் என்ன விரும்புறான், இல்ல நான் செஞ்சுதான் ஆகுவேன், நான் போய் தான் ஆகுவேன், நான் பிரயாசப்படதான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரயாசம் குறையல, அவன் பிரயாசம் ஓயல, அவன் முயற்சி தடுக்கப்படல, அவன் தொடர்ந்து முயற்சிகளோட இருக்கிறத கத்த முயற்சியை பார்த்தா படகுல கால வச்சா காத்தும் அடங்கி போச்சு, கடலும் அடங்கி போச்சு. ஆமென். இங்க வராது, எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்பை தாண்டி அவன் கூப்பிடுறான், கர்த்தர் நின்று, கர்த்தர் நின்று. எப்ப நின்னாரு? அவன் முதல் வரப்படும்போது காது செவிடா, எதிர காது செவிடா என்ன இல்ல இல்ல, அவன் காது நல்லா தானே கேக்குது. அவன் முதல் வர கூட்டது இவனுக்கே கேட்காது, அவரு கேட்காது இருக்குமா என்ன? ஆனா கேட்டியா சைலண்டா போனாரு. எதிர்ப்பு வரும், இந்த எதிர்ப்பை தாண்டி செயல்படுறியா, இந்த எதிர்ப்பினால தடுக்கப்பட்டு போய் கர்த்தர் பார்த்தாரு. அவன் எதிர்ப்பை தாண்டி செயல்பட மதியம் அந்த கர்த்தர் பார்த்தா நின்னுட்டார். அப்ப உன்னையோட தேவன் எப்ப இருக்க விரும்புறா? நீ அவரோட இருக்க விரும்பினாலும் சரி, அவர் உன்னோட இருக்க விரும்பினாலும் சரி, எப்ப இருக்க விரும்புறா? எதிர்ப்பை தாண்டி செயல்படுகிற நபரோடு கூட தான் கர்த்தர் விரும்புறா, இருக்க விரும்புகிறார். இந்த எதிர்ப்பை தாண்டி செயல்படுறோட கர்த்தர் இருந்தார்னா நடக்கிற 3 காரியங்கள், நடக்கிற 3 காரியங்கள். மார்க் 10 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மார்க் 10 அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து இதே சம்பவத்தை வேகமா வாசிக்கலாம். மார்க் 10 அதிகாரம் 44 இருந்து 46 வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் பிரதான ஜனங்களும் புறப்படுகிற போது குருடன் இருந்தான். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே என்று மிக மிக சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு நின்று அவரை அழைத்து வர சொன்னார். யாரை அழைத்து வர சொன்னாரு? யார் அழைத்து வர சொன்னாரு? அப்ப தேவன் நம்மளோடு கூட இருப்பாரானா, நம்ம கூட சேர்த்துக்க விரும்பினா, நம்மளோடு இருக்க விரும்பினா அவர் செய்யற முதல் காரியம் என்ன? எந்த எதிர்ப்பு உனக்கு போராட்டம் இருந்துச்சோ அந்த எதிர்ப்பை உனக்கு சாதகமாய் மாற்ற வேண்டுமானா கர்த்தர் கூட இருக்கணும். எதிர்ப்புகளை சாதகமாய் மாற்ற வேண்டுமானா இவர் சொன்னாரு, இயேசு நின்று அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். இல்லையா? இப்ப யார் போறா? அடுத்த வசனம். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு. யார் கத்த மாத்திட்டா? எவன் எதிர்த்தானோ அந்த எதிர்த்தவனை என்னவா மாத்திட்டான்? ஆதரவாளனாய் கத்த மாத்திட்டான். இவன் குருடன்ல, அவனை எப்படி கூட்டு வரணும்? கையிலாக கொடுத்து அவன் கையை தோள் மேல போட்டு என்ன செய்யணும்? அவன் அப்படியே அழகா கூட்டு வச்சாங்க. இல்லையா? இல்லையா? முதல்ல என்ன சொன்னா? முதல்ல எதிர்த்தவன் இப்ப யார மாறிட்டான்? ஆதரவான மாறினா. எதிர்ப்புகள் எல்லாம் ஆதரவாய் மாற வேண்டுமானா, எதிர்ப்பாளர்கள் எல்லாம் ஆதரவாய் மாற வேண்டுமானா கர்த்தர் உன்னோட கூட இருக்கணும். கர்த்தர் உன் கூட இல்லைன்னா, கர்த்தர் கூட இல்லைன்னா ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்கள் அவரோட சமாதானமாகபடி செய்வார். எப்போ எப்போ உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா. என்ன பிரியம்? என்ன பிரியம்? எதிர்ப்பை கண்டு பின்வாங்காம, எதிர்ப்பை கண்டு தொடர்ந்து செயல்பட மத்தியம், அது அவருக்கு பிரியம். அந்த காரியத்தை யார் இடத்துல பார்க்கிறாரோ அவருக்கு பார்க்கிறார். எதிர்ப்புகளை தேவன் ஆதரவாய் கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம 2 வாசிக்கலாம். எழுந்து விட்டு வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், நீ கேட்கிறது உனக்கு கொடுக்கப்படும். நீ என்ன கேட்ட?
எனக்கு பார்வை வேணும்னு கேட்டேன். இத்தனை வருஷமா கிடைக்கல இல்லையா? எங்கெங்கயோ போய் பார்த்தான், என்னென்னமோ செஞ்சு பார்த்தான், இத்தனை வருஷமா கிடைக்கல. அவன் கேட்கறது யாரோட கேட்டிருப்பான் இல்லையா? எத்தனை பேர் கண்டியோ கேட்டிருப்பான், யார் கேட்டு கிடைக்கல. ஆனா கேட்க வேண்டிய இடத்துல கேட்டான், கிடைச்சிச்சு. எப்ப கிடைச்சிச்சு? எதனால கிடைச்சிச்சு? கர்த்தரும் கூட வந்தா அவன் கேட்கறது அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரும் கூட இருப்பாரானா, கர்த்தனோடு இருப்பாரானா, நான் என்ன கேட்டாலும் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். நம்பர் 3 அடுத்த வசனம். நம்பர் 3 அடுத்த வசனம். இயேசுவை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் ரட்சித்தது என்றார். பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு உன் விருப்பத்தின்படி செய்வது, உன் விருப்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் விருப்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உன் விருப்பத்துக்கு நீங்க கையை வச்சது மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது தொடங்கினார்கள். அப்படியே ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவுடன் வேண்டிக் கொண்டான். அவரோ உத்தரவு கொடாமல் இல்லையா? விஷயம் புரியுதுங்களா? 10 பேரை கூட என்ன செய்யலாம்? அவருக்கு பின் சென்றான் இல்லையா? அவனுக்கு ஒரு விருப்பம், என்ன விருப்பம்? நம்ம இயேசுவோடு இருக்கிற விருப்பமா? அந்த விருப்பம் தட்டுப்பட்டுச்சா? இல்ல இல்லையா? இவனுக்கு ஒரு விருப்பம் தானே. இவனுக்கு என்ன விருப்பம்? இயேசுவோடு இருக்கிற விருப்பம் தானே. இவன் விருப்பம் தடைபடுச்சு இல்ல. அவன் ஏன் 10 பேர் கூட விருப்பம் நிறைவேறிச்சு? அவன் எழுப்பை தாண்டி செயல்பட்டவன். கர்த்தர் கூட இருந்தா அவன் விரும்புறத அவனுக்கு கர்த்தர் கொடுப்பான். நீ விரும்புறத கர்த்தர் கொடுக்கணுமா? நீ கேட்காத கர்த்தர் கொடுக்கணுமா? உனக்கு எதிர்ப்பை மாற்றி ஆதரவா மாற்றணுமா? இது 3 நடக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். எதிர்ப்பை தாண்டி நீ செயல்படணும். அதை என்னைக்கு கர்த்தர் பார்க்கிறாரோ கர்த்தர் கூட வருவார். கர்த்தர் கூட வருவார். இந்த 3 காரியம் செய்து காட்டுவார். ஆயத்தமா இருக்கிறான். கண்களை மூடுவோம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே. தேவ சமூகத்துல கூடி வந்திருக்கிறோம். எதிர்ப்புகள் எல்லாருக்கும் வரும். எதிர்ப்புகள் எல்லாருக்கும் வரும். ஜெபிக்க எதிர்ப்புகள் வரும், கொடுக்க எதிர்ப்புகள் வரும், ஆணையத்து வர எதிர்ப்புகள் வரும், ஊழியம் செய்ய எதிர்ப்புகள் வரும், செஞ்சதை தொடர்ந்து செய்வதற்கு எதிர்ப்புகள் வரும். இந்த எதிர்ப்பையை தாண்டி என்னைக்கு நம்ம செயல்படுறோமோ அன்னைக்கு நாங்கள் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நீங்க எதிர்ப்புகளுக்கு பின்பாக நபர்களோடு கூட என் ஆத்துமா பிரியமா இல்லைன்னு ஆண்டவர் இதே நாட்களை சொல்றதை நம்ம கவனிக்க முடியுது. பின்பாக ஒரு ஆத்மாவுக்கு மேல கர்த்தர் பிரியமா இல்லை. ஒரு பின்மாற்றக்காரனுக்கு மேல கர்த்தர் பிரியமா இல்லை. யார் பின்மாற்றக்காரன்? செய்ததை தொடர்ந்து செய்யாதவன் பின்மாற்றக்காரன். யார் பின்வாங்கிறவன்? செய்து கொண்டு வந்ததை தொடர்ந்து செய்யாம போறவன், விட்டு விட்டவன் பின்மாற்றக்காரன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன பேர் சொல்லுவா? பின்மாற்றக்காரனே அழைப்பாரா? விசுவாசியே அழைப்பாரா? எதை செஞ்சோமோ அதை என்னைக்கு நம்ம செய்யறோமா? என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகுது, ஓகே, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை ஓகே. நான் செஞ்சது நின்னே போயிடுச்சு, நான் செஞ்ச ஊழியம் நின்னே போயிடுச்சு, நான் ஜெபிச்ச ஜெபம் நின்னே போயிடுச்சு, நான் செஞ்ச வேலைகள் நின்னே போயிடுச்சு, இப்ப நான் செய்யவே கிடையாதுன்னா நீ பின்மாற்றக்காரன். நீ பின்மாற்றக்காரன். பின்மாற்றமான கர்த்தர் பிரிவா இருக்க மாட்டார். எப்படி தேவனை ஆஸ்வதிப்பா? பின்மாற்றக்காரனுக்கு மேல கர்த்தர் பிரியமா இல்லைன்னா எப்படி தேவன் அவனை ஆசீர்வதிப்பா?
என்ன தடைகள் வந்தாலும் நான் செயல்படுவேன். அந்த எதிர்ப்பை தாண்டி செயல்படுற பத்தியா அவன் தான் விசுவாசி. அவன் தான் விசுவாசி. அவன் தான் ஈடேற முடியும். அவன் தான் முன்னேற முடியும். அக்கறைக்கு போக பயணப்பட்டாங்க. எத்தனை எதிர்ப்புகள் வந்தது, நிக்கல, போராடிட்டே இருக்கிறான். பல மணி நேரம் போராடுறான். அந்த போராட்டத்தை தாண்டி அவன் பின்வாங்கல. அவன் அக்கறைக்கு தான் போராட வழிய புறப்பட்ட கரைக்கு அவன் திரும்ப வரல. அவன் பயணத்தை பாதியில் முடிக்கல. அவனை பார்த்த கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சான். பயணத்தை பாதியில் முடிச்ச பேதுரு பார்த்த அற்ப விசுவாசியே கர்த்தர் கடிந்து கொண்டாரே தவிர அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பல. இன்னைக்கு உங்களையும் என்னையும் என்ன தொட்டோம், எதை தொடங்கினீங்க? விசுவாச வாழ்க்கையில தொடங்கினதை நீங்க தொடர்கிறோமா? விசுவாச வாழ்க்கையில தொடங்கினதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல ஏதோ ஒரு காரணங்களை காட்டி பாதியில் நின்று விட்டோமா? கர்த்தரோடு பேசுவாராக. இன்னைக்கு தேவ சமத்தை எதெல்லாம் விட்டு இருக்கிறீங்களோ அதை புதுப்பிக்கிறதுக்கான கிருபை கேளு. ஆண்டவரே, நான் ஊழியம் செஞ்சதை விட்டு இருந்தா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் ஜெபிச்சதை விட்டு இருந்தா நீங்க அர்ப்பணிக்கிறேன். நான் ஜெபக்குழுவை நடத்தினேன், அதை விட்டு இருந்தா நீங்க அர்ப்பணிக்கிறேன். ஒரு வார்த்தை ஒரு நாள் சந்திச்சிருந்தேன், அதை விட்டு இருந்தா நான் அர்ப்பணிக்கிறேன். ஆலயத்தை வைக்கிறதுல பொறுப்பு இருந்துச்சு, அதை விட்டு இருந்தா நான் மன்னிக்கிறேன். என்னை மன்னிக்கப்பா. இதை தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு கிருபையை கேட்கிறேன். இதை ஒவ்வொரு நாளும் நான் செய்ததை நான் தொடர்வதற்கு எனக்கு கிருபையை கொடுங்க. நான் தொடர்ந்து செயல்படும் ஆண்டவரே சொல்லி எனக்கு அர்ப்பணிச்சேன்னா உன் விசுவாச வாழ்க்கையை புதுப்பித்து இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வதித்து உன்னோடு கூட இருந்து 10 பேர் குழுவுக்கு அற்புதம் செய்தவர். அந்த சீசருடைய போராட்டத்தை மாற்றினவர். உன் போராட்டத்தையும் மாற்றி, உன் பிரச்சனைகளையும் மாற்றி, உன் படங்களை கால வைக்கும்போது உன் அத்தனை பிரச்சனைகள் மாற்றப்பட்டு நீ அக்கறை செய்வதற்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் அழைத்தமா இருக்கிறான். இதையும் கேட்டு நான் செஞ்சதை நான் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் சொல்லிட்டு நீ திரும்பி போவான்னா நடக்கிற சம்பவங்கள் அது பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இதையும் கேட்டு நீ தொடங்கினதை தொடராமல் போவாயானால் நடக்கிறது அதி பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நடக்கிறது அதி பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இல்ல ஆண்டவரே, நான் பின்மாற்றமா வாழ விரும்பல, நான் பின்மாற்றக்காரனா இருக்க விரும்பல, நான் பின்மாற்றக்காக இருக்க விரும்பல. இன்னைக்கு எதை தொடங்கணும் அதை தொடர்வதற்கு எனக்கு கிருபை வேணும். நீங்க விட்டு கிருபை கொடுத்தீங்கன்னா நான் தொடர்ந்து செய்வேன். எந்த எதிர்ப்பையும் தாண்டி, எந்த தடையும் தாண்டி, எந்த பாதிப்பையும் தாண்டி நான் தொடர்ந்து செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நம்பி எனக்கு ஆசீர்வதிங்க. என்னை பின்மாற்ற லிஸ்ட்ல சேர்த்து விட்டுறாதீங்கப்பா. என் ஆத்மா நான் நஷ்டம் அடைய, நான் கெட்டு போக என்ன விட்டுறாதீங்க ஆண்டவரே. என் ஆத்மா ஈடேற நான் விசுவாசியாக இருக்க விரும்புறேன். நான் கெட்டு போக பின்மாற்றக்காரனா இருக்க விரும்புறேன்னு சொல்லி எனக்கு இருதயத்துல மனப்பூர்வமா நீங்க அர்ப்பணிச்சா இன்னைக்கு தேவனை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எதை தொடங்கினாலும் ஆண்டவரே அதை தொடர்ந்து செய்வதற்கு, எதை தொடங்கினாலும் ஆண்டவரே அதை தொடர்ந்து செய்வதற்கு இந்த வேளையில அதிகமான கிருபைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து தொடங்கின காரியத்தை எந்த போராட்டத்தை கண்டோம், எந்த பிரச்சனையை கண்டோம் தொடர்வது அது பின்மாற்றம் அடையாம அதை தொடர்வதற்கு அதிகமான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிச்சு 10 குழந்தை கொடுத்த அந்த 3 ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க. எதெல்லாம் பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாக இருக்குதோ அந்த எதிர்ப்பை எல்லாம் ஆதரவை கர்த்தர் மாற்றிவிட வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க. இவங்க என்ன காரியத்தை கேட்கிறாங்களோ இவங்க கேட்கறதை மறுக்காமலும் மறுப்பாமலும் கொடுத்து ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்க ஜெபிக்க. என்ன விருப்பத்தை இருக்குதோ அந்த விருப்பத்தின்படி பிள்ளைகளுக்கு செய்து உங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்க. இந்த 3 ஆசீர்வாதத்தோட கூட ஆராதனை முடிச்சு கடந்து போக கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சமூகத்தை நின்று நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கரம் கூட இருக்கட்டும், நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.